தமிழகத்தில் ஆன்மீகம் தாண்டி சமூக நல்லிணக்கம் குறித்து பேசுகிற பேச்சாளர்கள் அரிதாகவே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த சமூக நல்லிணக்க பேச்சாளராக திகழ இருக்கிற நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் நம்முடைய சுவாமி அவர்கள் முன்பாக பேசுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்தோம். அது நடந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய திருக்குடில் சுவாமிகள் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கிறார். தேனியில் இதே நாளில் மாலை நிகழ்வுக்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம், அது பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு. ஆனால் நாம் நடத்துகிற அதே தேதியை நேரத்தை கடையநல்லூர் சுன்னத் ஜமாத் நடத்துகிறது. பிரம்மாண்டமான விழா இன்று மாலை நடக்கிறது. அதில் பங்கேற்க இருப்பதால் இன்று மாலை நிகழ்ச்சிக்கு நாம் மாற்றியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று அவர் மாணவர்களுக்கான ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை SIOனுடைய வகுப்பு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வாரம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் SIO வகுப்போடு மாநில செயலாளரை வரவைத்து இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த எளிய நிகழ்வில் பங்கேற்பதற்கு இசைவு தந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சமூக நல்லிணக்க பேரவையும் SIOவும் சாலிடாரிட்டி அமைப்பும் மிகுந்த நாங்கள் பெருமிதமாக கருதுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வில் உங்களை சிறப்புரையாற்றுவதற்கு அழைக்கின்றோம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே தினம் தேனி அற்புதமான இந்த நகரில் வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு சமயங்களை சார்ந்திருக்கிற அன்பர்கள், சமூக நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதி, அனைவருக்கும் இறைவனின் நல்லருள் என்கின்ற உயர்ந்த ஒரு கோட்பாடோடு பயணிக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்மை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பான காலை வணக்கங்களையும் அருமையான இந்த காலை பொழுதில் என்னுடைய சலாம்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு உரையாடுவதற்கு விளைகின்றேன். முதற்கண் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு சிறந்தாழ்ந்த என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்து கொண்டு சகோதரர் சஃபி அவர்களுக்கு எந்த வகையில் எந்த வார்த்தைகளால் நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. என்ன காரணம் கேட்டால், எங்கேயோ போகக்கூடிய ஒருவனை இந்த பக்கமாக திருப்பி, எப்படி பெரியார் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தது ஒரு டேமை கட்டி இந்த பக்கமாக திருப்பி விட்டால் ஒரு 4 மாவட்டம் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை ஒருத்தருக்கு தோணுச்சோ, அதுபோல் இந்த பக்கமாக போகிறார், இப்படியே ஒரு கேட்டை போடுவோமேன்னு சொல்லி நல்ல விஷயங்களை செய்வதற்கு விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லும். அதை திருப்பினாக்கா அதனுடைய விளைச்சலை நாம் பெற முடியும் என்பதை நமக்கு முன்னோர்கள் காட்டினார். அது சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் நல்லதொரு செயல்பாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக காரணம் எது என்று பார்த்தால், திருக்குறானும் திருக்குறளும் நம்முடைய அன்பர் முன்னம் அற்புதமான முறையிலே பாடி காட்டிய திருமந்திரமும் பைபிளும் இதற்கெல்லாம் முன்னோடி என்று நான் சொல்லுவேன். இவைதான் நம்மை செப்பனிடுகின்றன, இன்னும் சொல்லப்போனால் செம்மை செய்கின்றன. அந்த அடிப்படையில் நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு தலைப்பும் இருக்கிறது. அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், பெருமானார் எல்லோருக்குமானவர் என்பதை ஒரு தலைப்பாகவே சொல்லி சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு தலைப்பு என்று சொல்லி அதற்குள்ளாக நாம் சிந்திக்கும் போது ஒரு சிறிய வட்டத்தை நமக்கு நாமே போட்டுக்கொள்கிறோமோ என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இங்கே மாணவர்களை பார்க்கிறேன், இந்த குழந்தைகளை பார்க்கும்போது இந்த அமைப்புக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சாலிடாரிட்டின்னு கேட்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி போட்டிருக்கோம், சாலிடர் அதில் போட்டு. சாலிடாரிட்டி எங்கேருந்து நம்ம கேள்விப்பட்டோம்? டிவியில் சாலிடர் அப்படின்னு சொல்லி அந்த டிவி, அதுக்காக நான் கேட்டேன். ஏன்னா இந்த அழைப்புதெல்லாம் இந்த பேரை பார்த்தேன், சாலிடாரிட்டின்னு கேட்கும்போது எங்களுக்கு அந்த சாலிடர் ஞாபகத்துக்கு வந்து. ஏன் சொல்கிறேன்னா, சாலிடாரிட்டி அப்படிங்கும்போது அதனுடைய பொருள் நம்ம என்னவா பார்க்குறோம் தமிழில் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாலிடாரிட்டின்னா என்ன?
இப்போ நம்மளாம் எப்படி உட்காந்துருக்கோம்? ஒற்றுமையா நெருங்கி இணக்கமாக இருக்குமா? இதே அந்த வார்த்தையை குறிக்கிறது. ஒற்றுமை என்னதை சொல்லலாம், ஒருமுகம் என்று சொல்லலாம். ஏன் இந்த வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன்னா, கும்பகோணம் பகுதியிலிருந்து வர்றதுனால அந்த பக்கம் நிறைய இந்த சிலை வழிபாடு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. எப்படி தையல் மிஷின்லாம் பார்க்குறோமோ அதுபோல் ஒரு தொழிலாக சிலை செய்யக்கூடிய ஒரு வேலை அங்கே நடக்கும். சுவாமி மலைங்கிற ஊரில் இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூர்த்திகள்லாம் புறப்பாடு நடக்கும். தேர் விழா, திருவிழாலாம் நடத்துவாங்க. அப்படி இந்த விழா நடக்கும்போது அங்கே ஒரு உற்சவ மூர்த்தி வச்சுருப்பாங்க. கருவறைக்குள்ளே கருங்கல்லில் ஒரு மூர்த்தி இருக்குது. உலா வரும்போது உலோகத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி உலா. இந்த உலோக மூர்த்திகளை அதிகமாக செய்யக்கூடிய பகுதி வந்து இந்த சுவாமி மலை. அங்கே பல்வேறு வெளிநாடுகள்ல இருந்தும் ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஆட்கள் வருவாங்க. பெரிய சிலை செய்யணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உள்ள தொழிலாளர்கள் அவங்களுக்கு கேட்பாங்க, இந்த அளவுக்கு ஒரு சிலை செய்ய. இப்போ கூட சமீபத்தில் இந்த G20 மாநாடு பார்த்தோம்ல, பெரிய நடராஜ சிலையை கொண்டு போய் அங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரியான பிரம்மாண்ட சிலைகள் போகும். அப்போ அந்த தொழிலாளர்கள் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய சிலை செய்யணும்னா இவ்வளோ வெயிட் வரும், இவங்களால முடியுமா? அப்போ அன்பர்களுக்கு பெருசாக செய்யணும்னு ஆசை, ஆனால் செலவு பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், சாலிடராக செய்யணுமா இல்லை ஹாலோவாக பண்ணிடலாமா? ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் என்னென்னா 2, சாலிடராக பண்ணுமா இல்லைன்னா ஹாலோவாக பண்ணிடலாம். அப்படின்னா உள்ள குழல் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து எந்த விதமான ஒரு பொருட்களும் இருக்காது. அவங்க அது உள்ளே என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல மண் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெயிட்லெஸ் பொருள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு வெளியில் மட்டும் இந்த மெட்டல் தெரியும். அப்படி வந்து வார்த்தை கொடுத்துருவோம். 2 வாய்ப்பு, உள்ள ஹலோவாக இருக்கும், சாலிடராக இருக்கும். இது எங்கே சொல்லப்படுற வார்த்தை? சிலை செய்யக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ நம்ம எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்? சிலை வழிபாடு கூடாது. ஏன்னா இறைவனுக்கு உருவம் கிடையாது. அது சைவமும் சொல்லுது, இறைவனுக்கு உருவம் கிடையாது. ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் என்றுதான் சைவமும் அதை போதிக்குது. இறைவனுக்கு உருவம் கிடையாது, அருவமும் உருவமும் ஆகி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். இப்போ ஆன்மாக்களுக்காக அந்த உருவம் தாங்கி வந்தானே தவிர அவனுக்கு உருவம் இல்லை என்பதை தான் சைவமும் ஆணித்தரமாக சொல்லுது. இதில் மாட்டுக்கருத்து. ஏன் இதை மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல உருவ வழிபாடா அல்லவா என்பது ஒரு ஓரமாக வைங்க. இந்த சாலிட்டாரிட்டிங்கிற வார்த்தையும் சாலிடரா பண்ணுறதுங்கிற வார்த்தையும் ஒரு சிலை செய்கிறது, ஒரு ஒரு தொழில், ஒரு வார்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. ஏன் நான் அது சொல்கிறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், இன்னும் ஜீசஸ் உள்ளிட்ட பல்வேறு சமயத்தை பௌத்தத்தை எடுத்திங்கன்னா புத்தர் இருக்கிறார், அந்த பக்கத்தில் சமணம் எடுத்துக்கிட்டா ஒரு மகாவீரர். இப்படி எவ்வளவோ பேர் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. அதற்கு ஒரு மூலம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சேரில் உட்காந்து இந்த தம்பி இதுவும் அங்கே போய் உட்காந்துருக்காரு பாருங்க, அது ஒரு அர்ப்பணிப்பு. தம்பி இங்கேருந்து எலும்பு, இங்கே கேமரா வைக்கணும்னு ஒன்று இடத்த கொடுத்துட்டு அவர் போய் வேறு எங்கே எடுக்க இடம் பார்த்து உட்காந்தார். இது அர்ப்பணிப்பா இல்லையா? அவருக்கு ஒரு கை தட்டுவீங்களா எனக்காக? இப்படித்தான் உருவாகுது. இப்படி நம்ம நீங்கள் எலும்புன்னு சொல்லும் போது அவர் ஒரு கோவப்பட்டு இப்படி வெளியில் போனான்னு வச்சுப்போம். எடுத்த உடனே நமக்கு என்ன ஒரு எதிர்மறை சிந்தனை இங்கே வந்துருக்கும். ஆனால் அந்த தம்பிக்கு என்ன ஒரு குணம், இடம் இருக்கிறதுல ஒரு நல்ல வேலை, நம்ம ஒருத்தர் தான் இங்கே உட்காந்து பார்ப்போம். இது கோடான கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டிய வேலை, இந்த அண்ணனுக்கு நம்ம வழி விடுவோம்வாங்க. ஏன்னா அவருடைய கண்ணு சாதாரண கண்ணு இல்லை, கேமரா கண். ஆக ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அர்ப்பணிப்பு. இப்போ இந்த இடத்துல வந்துருங்க, சிலை செய்கிறது அர்ப்பணிப்பு, இன்னொரு பக்கம் வழிபாடு. நபிகள் நாயகம் அவருடைய வரலாறு குறித்து சிந்திக்கணும். ஏன்னா மீளாது விழா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இங்கே ஒரு மெஷின் இருக்குது, இரும்பில் பண்ண ஒரு மெஷின். இந்த மெஷினை வந்து வார்ப்பில் பண்ணணும். இதுக்கு என்ன பேர்? இந்த பாடி எதில் பண்ணுவோம்? வார்ப்பில் பண்ணுவாங்க. வார்ப்பு இரும்புன்னு பேர். அதை வார்த்து ஒரு பெரிய உலையில் ஊற்றி அச்சில் போட்டு அதை எடுக்கணும். சரியா? எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டீங்களா? காலையில் வரும்போது மாணவர்கள்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு வந்தீங்க. சமையல் பண்ணாங்க. எதில் பண்ணுறாங்க? அடுப்பில் பண்ணுறாங்க. அது மேலே என்ன பாத்திரம் வைக்கிறாங்க? சில்வர்லேயோ இல்லை அலுமினியத்துலேயோ இல்லை இண்டாலியம், ஏதோ ஒரு மெட்டலில் ஒரு பாத்திரம் வைக்கிறாங்க. அப்படி தானே? இட்லி வைக்கிறதுக்கோ பால் காய்ச்சறதுக்கு ஒரு மெட்டல் அங்கே வைக்கிறாங்க. அப்போ இப்போ பால் காய்ச்சணும், நீங்கள் ஒரு காஃபி சாப்பிடணும் இல்லை ஒரு பால் குடிக்கணும்னா அந்த பாலை காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கிறோம். அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றுறோம், பச்சை பாலை ஊற்றுறோம், காய்ச்சிரும், குடிக்கிறோம். இப்போ எது கொதிக்குது? எது கொதிக்குது? அடுப்பில் வைக்கும்போது பால் கொதிக்குது, பாத்திரம் சூடாகுது, ஆனால் கொதிக்கிறது இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ கொதிக்க வைக்க வேண்டியது
மெட்டலில். சரியா? இப்போ இந்த இரும்பை கொதிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு கலன் தேவை. அதை கொதிக்க வச்சு ஒரு இடத்துல ஊற்றி வார்ப்பு நம்ம எடுக்கணும். அதே போல் இந்த சிலைகள் வார்க்கக்கூடிய இடத்துல சிலைகளை கொதிக்க வைக்கணும். அந்த மெட்டலில் கொதிக்க வைக்கணும். பஞ்சலோகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான ஒரு வெப்பநிலையில் அது கொதிக்கும். இப்போ நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 தாண்டியாச்சுன்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே அப்படியே மேலே கீழேயுமா போயிட்டு வரும். 99, 98 இப்படியே போய்கிட்டே இருக்கணும். இந்த சூடு இதில் நார்மல் இருந்துகிட்டே இருக்கணும். இதை தாண்டிச்சுன்னா காய்ச்சல் ஆகிடும். அதே மாதிரி மெட்டல் கொதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொதிநிலை இருக்குது, அந்த டிகிரி. அதில் அது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் அன்பரை கேட்குறேன், இந்த மெட்டலில் எந்த பாத்திரத்தில் கொதிக்க வைப்பீங்க? பால் கொதிக்கணும், ஒரு சில்வர் பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறோம். ஆனால் சில்வர் பாத்திரம் கொதிக்கிறது இல்லை, பால் மட்டும்தான் கொதிக்குது. இப்போ நான் மெட்டலையே கொதிக்க வைக்கணும். அப்போ அதை எந்த பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்க முடியும்? சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சோம்னா பானை ஓட்ட விழுந்துடும். கல் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஒரு கல் மேலே போட்டு கொதிக்க வைக்கலாம். அந்த கல்லுக்கு என்ன பேர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தங்கம் இதெல்லாம் ஆசாரிகள் வேலை செய்கிறாங்களா, தங்க ஜாமான்லாம் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெருசு இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை குகைன்னு சொல்லுவாங்க. ஒரு மண்ணில் செய்யப்பட்ட, எப்படி நம்ம மண்பாண்டம் வாங்குறோமோ அது மாதிரி இதற்காக பிரத்யேகமாக செய்யப்படுற ஒரு மண்ணில் செய்யப்படுற ஒரு பாத்திரம், மண் பாத்திரம் அது. அது மாதிரி இந்த மெட்டலை நிறைய கொதிக்க வைக்கிறதுக்காக பெரிய அளவில் இந்த குகைகளை உருவாக்குவாங்க. அதற்குள்ளாக இந்த மெட்டலை போட்டு கொதிக்க வைப்பாங்க. இதில் என்னன்னா, இப்போ நம்ம பால் கொதிக்க வைக்கும் போது இந்த பாத்திரம் வந்து பழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சூடானா போதும். மெட்டல் கொதிக்கிறதுக்கு இந்த மண் பாத்திரம் இருக்கு, அந்த குகை அது பழுக்கும். எப்படி இந்த மெட்டல் எப்படி சிகப்பு கலர்ல இருக்குதோ அது போல இந்த பாத்திரம், அந்த குகைன்னு சொல்லக்கூடிய இந்த மண் பாத்திரமும் பழுக்கும். ஆனால் உருகாது, ஓட்ட விடாது. அந்த வெயிட்டை என்ன பண்ணுவாங்க, 2 பக்கம் 2 ஆட்கள் போட்டு தூக்கி அப்புறம் கொண்டு வந்து வார்ப்பில் ஊற்றுவாங்க. மண்ணில் அந்த வார்ப்பு இருக்கும், டை போட்டு எடுக்கிறாங்க. அது எதுவாக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், இல்லை சிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. நான் இப்போ உங்கள்கிட்ட எதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மெட்டல் கொதிக்கிற அந்த பாத்திரம், குகை கொதிக்குது, மெட்டலு குகை சூடாகுது, ஆனால் உருகிறது இல்லை. தனக்கு தாண்டிய ஒரு வெயிட்டு அது தாங்கி நிற்கிது. சரியா? இப்போ நான் எதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ஹதீஸ், திருக்குரான், இந்த வசனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஒரு மூலமாக இறைவன் தெரிவிக்கிறான். திருக்குரான் என்பது நபிகள் நாயகம் சொன்னதுன்னு சொல்லக்கூடாது, இறைவன் சொல்லுகிறான். என்ன சொல்லணும்? திருக்குரானை சொல்லும்போது, வசனங்களை சொல்லும்போது இறைவன் சொல்லி காட்டுகிறான். நல்லதை கொண்டு தீயதை விளக்கணும், நன்மையை கொண்டு தீமையை அழிக்க வேண்டும், தீமையை விரட்ட வேண்டும். இது யார் சொல்றா? இறைவன் சொல்லி காட்டுகிறான்னு சொல்லணும். அதுதான் திருக்குரான். அப்ப நபிகளாருடைய உபதேசம் இருக்குது, அவருடைய வாழ்வில் அவர் பேசின ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? நபிகளார் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், கண்மணி நாயகம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஹதீஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது வேற அது வேற என்கின்ற புரிதல் நமக்குள்ள இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆரம்ப கட்ட நபிகளார் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்த்துட்டு வரும்போது தனிமையை விரும்பி பயணிக்கிறார்கள். ஒரு குகையில போய் உட்கார்றாங்க, கொஞ்ச நாட்கள் ஆகிறது. வானவர்கள் வந்து அவர்களுக்கு அசரீரியாக இந்த இறைவனுடைய வேதங்கள் எல்லாம் அவருக்கு ஒன்னொன்னா சொல்றாங்க. இதுதானே திருக்குறான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வீட்டில் வந்து சொல்றாங்க, இது மாதிரி நடந்தது, எனக்கு என்னன்னு புரியல. அப்புறம் அவர்களுடைய உறவினர் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்து சொல்றார், இது வந்து இறைவனுடைய வாக்குகள், இது போல எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தில் வந்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. நல்ல சிந்திங்க. தன்னுடைய மன அமைதிக்காக, இறைவனுடைய தேடுதலுக்காக போய் ஒரு குகையில போய் அமர்ந்து தியானிக்கணும் என்கின்ற சிந்தனையோட போகக்கூடியவர்களுக்கு இறைவன் இறங்கி அந்த வசனங்களை மாணவர்கள் மூலமாக கொடுக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. தான் நினைத்திருந்தால் அந்த இடத்துல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமோ அதை நோக்கி பயணித்து அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் எப்படி ஒரு கொதிக்கக்கூடிய மெட்டல்ல ஒரு குகைங்கிற பாத்திரம் தான் உள்ள வாங்கி அதை கொதிக்க வச்சு மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்படியே இருந்து கொள்கிறதோ அது போல, ஏன்னா ஒரு வசனத்தை கேட்டு மெய்மறந்து போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் நம்ம வலிமார்களாக பார்க்கிறோம், எவ்வளவோ பேரை நம்ம மகான்களாக இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ பேர் அந்த மார்க்கத்தில இருந்து மேல்நிலை நோக்கி பயணித்தவர்களை பார்த்து கொண்டு விடுபட்டவர்களை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தம்பி எப்படி இங்கிருந்து விட்டுட்டு அங்கே போனாரோ அது போல தான் உருகாமல் இருந்து கொண்டு
தன் உள்ள இருக்கக்கூடிய அதை கொதிக்க வச்சு மற்றவர்களுக்கு பயன்படும் என்று எப்படி இது மாதிரி ஒரு ஒரு மெஷின்களாக ஒரு டை வந்து சேருதோ, நமக்கு ஒரு பொருள் வந்து சேருதோ, அதுபோல இந்த வசனங்களையும் வாழ்க்கை முறையும் இறைவனிலிருந்து வாங்கி நமக்கு கொடுத்துட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எப்படி நினைக்கிறது? குகை பாருங்க, ஒரு டை ஒரு சிலை பண்ணி முடிச்சோடனே அதை தூக்கி ஒரு ஓரமா போட்டுருவாங்க. அது ஒரு ஓட்டை விழுந்ததா, அது கொஞ்சம் நாளாயிடுச்சா, தூக்கி ஒரு ஓரமா வச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு அது இல்லைன்னா இந்த வடிவமைப்பு இல்லை, இந்த எந்திரங்கள் இல்லை, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இந்த சிலைகள் இல்லை. இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒரு குகை எப்படி இருந்ததோ அது போலதான் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பார்க்கக்கூடிய மகான்கள், இறை தூதர்கள். அது ஜீசஸாக இருக்கட்டும், நபிகளாக இருக்கட்டும், நம்முடைய நாயன்மார்களாக இருக்கட்டும், ஒரு படி மேலே. இன்னும் சொல்ல போனா இறைவன் இவர்கள் எல்லோரையும் தயார் செய்கிறான், பக்குவப்படுத்தி தயார் செய்கிறான். எப்படின்னு சமீபத்தில் வரும்போது கூட ஒரு உரையாடல், நான் யார், நான் கடவுளா அப்படி சொல்லலை, நான் இறை தூதன், இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன், கடைசி தூதன், இறுதி தூதன். இதுதான் அவர்கள் சொன்ன செய்தி. இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனாக உங்களிடம் ஒரு எச்சரிக்கையை விடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தியை அவர் சொல்கிறார். இப்போ இறைவன் மூலமாக எச்சரிக்கை கொடுக்க வந்த ஒருத்தரை தலையில் தூக்கி வச்சு இறைவனுக்கு நிகராக கொண்டாடுவது சரியா? கொண்டாடக்கூடாது. அவர்கள் எப்படி கொண்டாடலாம்? இதுக்கு தேவாரத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்கு. திருநாவுக்கரசு நாயனாரும் இதை சொல்றார். எங்களையும் நாங்கள் சொல்வது உண்டு, பதி, பசு, பாசம். இதை சித்தாந்தம் விளக்குகிறது. இது மூன்று தான் பொருள். என்றைக்கு இறைவனோ அன்றைக்கு ஆன்மா, என்றைக்கு ஆன்மாவும் இறைவன் இருந்தோ அன்னைக்கும் இரண்டுக்கும் இடையான அந்த தடை இருந்தது. இது மூன்றையும் யாரும் பிறப்பிக்கல, அழிவு கிடையாது. இதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி எதை நாம் சேர வேண்டுமோ அதை சென்று சேர வேண்டியது ஆன்மாவுடைய வேலை. இறைவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு இந்த அழுக்கு கிடையாது. நாம் இப்போ ஒரு இடத்துல உட்காரணும், இந்த இடத்த தூசி தட்டிட்டு உட்காரணும். ஒரு பொருளை குடிக்கணும்னா அதுக்குள்ளே நமக்கு இந்த உடம்புக்கு கேடு வராத பொருள் ஏதாவது கிடக்குதான்னு பார்த்துட்டு தான் குடிக்க முடியும். இறைவனுக்கு அப்படி இல்லை. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு பாடினார் ஒரு இடத்துல. இப்போ இறைவனுக்கு அது இல்லை. அப்படிப்பட்ட அந்த இறைவன் பதி, நாம் எல்லாம் பாசம், நமக்கு நடுவில் இருக்கக்கூடியது பாசம், அந்த திரை, நாம் எல்லாம் பசுக்களாக இருக்கிறோம் என்று சித்தாந்தம் சொல்லும். நான் இதையே விளக்குறேன்னா, ஒரு பக்கம் இறை தூதர், இன்னொரு பக்கம் நாயன்மார்கள், அந்த பக்கம் ஜீசஸ், இந்த பக்கம் புத்தர், இப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க தான் கடவுள் என்று சொல்லி புகழக்கூடியது அவர்களும் விரும்பல. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களை எல்லாம் திரும்பி பார்க்கணும் என்பதற்காக இட்டுக்கட்டி சொல்லி இவர் மாதிரி புகழக்கூடிய ஆள் உண்டா உலகத்துல என்று கேட்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களே பண்றாங்க. திருநாவுக்கரசர் ஒரு வாக்கு சொல்றார், ஒரு இருமாப்பு வச்சுக்கங்க, நீங்க இருமாப்பு கொள்ளுங்கள். எந்த இடத்துல இருமாப்பு கொள்ள முடியும்? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, இருமாப்பு கொள்ள முடியுமா? நமக்கு மேல படிச்சவன் ஒருத்தன் இருப்பான். நமக்கு மேல படிச்சவன் ஒருத்தன் சொன்னாங்கல்ல, கற்றது எந்த அளவு? கைமண் அளவு. கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னா. நாம நினைச்சிருப்போம் நிறைய படிச்சிருக்கேன் என்ன மாதிரி உண்டா, நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்ன மாதிரி யாரும் உண்டு அப்படி. நமக்கு மேல ஒருத்தர் இருப்பான், தனக்கு மேல தலைவன் மாதிரி நமக்கு மேல ஒருத்தர் இருப்பான். அப்பர் பெருமான் ஒரே ஒரு இடத்துல சொன்னார். இப்ப நான் உங்கள்கிட்ட முதல்ல பாடும்போது ஒரு பாட்டு சொல்லி காமிச்சேன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு. இது அப்பர் சொன்னார். என்னுடைய வேலை உனக்கு தொண்டு செய்வது, ஆன்மாக்களுக்கு தொண்டு செய்வது, இதுதான் என் வேலை. உன்னோட வேலை என்ன? அடியேனையும் தாங்குதல். அடியேனை தாங்குதல் இல்லை, அடியேனையும் தாங்குதல். அப்ப ஒட்டுமொத்த உலகங்களை நீ தாங்கி கொண்டிருக்கிற, அதுல நானும் ஒரு தூசி. அப்ப அடியேனையும் தாங்குதல் என்று சொல்றார். ஒரு இடத்துல ஒரு இருமாப்பை அவர் சொல்லி காட்டுறார். இருமாந்திருப்பெண், நீ இருமாந்திரு. எப்படி சொல்ல முடியும்? ஆணவத்தை அழிப்பதல்லவா ஒரு வழிபாட்டினுடைய நோக்கம், ஆணவத்தை அழிப்பதல்லவா பயிற்சியினுடைய நோக்கம். எப்படி ஒருத்தர் நீ ஆணவமா இருமாப்பு கொள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இருமாந்திருப்பன் கொல்லும் ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன் கொல்லும். இறைவன் திருவடியிலே நான் என்னை சரணாகதியாக்கி இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அப்படி இறைவனுடைய திருவடியிலே நான் சரணாகதி அடைந்திருக்கிறேன் என்று நீ இருமாப்பு கொள்ள. அதைத்தான் இறை தூதர் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எதுக்கு இங்க பேச வேண்டிய வேலை இருக்கு?
சைவத்துக்கும் இதற்குமான தொடர்பு என்ன இருக்கிறதுன்னு கேட்கலாம். இதற்கான தொடர்பு திருநாவுக்கரசர் எங்களுக்கு கொடுத்தார். இன்னும் ஒருபடி மேலே போனா விவேகானந்தரை பற்றி சொன்னார்கள். விவேகானந்தரை பற்றி மிக அழகான ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். சமீபத்தில் நானும் இந்த நூல் படித்தேன். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய தேவையற்ற திருப்பணி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தேவையற்ற திருப்பணி அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலிலும் ஒரு பேராகிராஃபை ஒரு செய்தியை சொல்றாரு. அப்படியே வசன நடையில சொல்லிட்டு போறாரு. நடந்து முடிஞ்ச ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த இடத்துல பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு இளைஞர் அமைப்பு பெரிய அளவில் பொருட்கள் எல்லாம் திரட்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கோசாலைகள் அமைக்கிறது, அங்கே அந்த பசுக்களுக்கு சாப்பாடு போடுறது, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் மும்பைக்கு சுவாமி விவேகானந்தர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு விவேகானந்தரை அனுபவிக்காக போறாங்க. அவர்கிட்ட போய் இதை சொல்றாங்க. கையில் உண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. எங்கேருந்து வரீங்க? இதுபோல் நாங்கள்லாம் பசுக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி, நல்லது. ஏன்னா இந்து மதம் அதை வலியுறுத்துகிறது. நீங்கள் செய்யுங்க, தாராளமாக பண்ணுங்க. நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க? நீங்கள்லாம் யார்? உங்களை அறிமுகப்படுத்திக்க. எல்லாரும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் இந்து, எங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அம்மா பேர் என்ன, நான் இந்த ஊர்லேருந்து வரேன். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் இந்துக்கள், உங்கள் அப்பா அம்மா என்னாருன்னு சொல்கிறீங்க, இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் மனிதர்கள் தான் என்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்க, யாருமே மாடுன்னு அறிமுகப்படுத்தலையே. அப்போ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த சமூகத்துக்கான வேலையை நீங்கள் செய்யலை. இந்த சமூகத்திற்கு எது வேலையாக, எது தேவையாக இருக்கிறது? இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய மண்டையை கிறிஸ்தவர்களுடைய இந்துக்கள் உடைக்கிறார்கள், இந்துக்களுடைய மண்டையை இஸ்லாமியர்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ரெண்டு பேருக்கும் சமரசம் செய்து வைத்து அந்த இடத்துல அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதெல்லாம் உடனடியாக தேவை. அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த திருப்பணியை உடனடியாக செய்யுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற திருப்பணி தேவையற்ற திருப்பணி. இதுதான் அந்த நூலினுடைய தலைப்பாக வைத்தார்கள், தேவையற்ற திருப்பணி. இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய என்ன நினைக்கலாம், இந்து மதத்திற்கு எதிரான கருத்து போல இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை, இந்து மதத்தில் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவராக போற்றப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து இது. ஏன்னா மனிதனுக்கு இந்த கணம் எது தேவையோ அதை பரிமாற வேண்டும், அந்த வேலையை செய்யணும். அதற்கு பேர் திருப்பணினர். நபிகளார் அவர்களும் இதைத்தான் செய்தார். சமீபத்தில் கூட 2-3 மேடைகளில் நான் இதை சொன்னேன். இப்போ போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி, இஸ்ரேல் பாலஸ்தீனம் பகுதியிலே கூட நபிகளாருக்கு பிற்பாடு அவருடைய உம்மத்துக்களாக வரக்கூடிய உமர் அலி அவருடைய காலகட்டத்தில் இது போல ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மற்ற அன்பர்கள்லாம் கூட்டி இஸ்லாத்தை போதிக்கிறார்கள். அப்போ அங்க போதிக்கக்கூடியவர்களை எப்படி நம்ம உலமாக்கள் பார்க்கிறோம், இமாம்கள் பார்க்கிறோம், அது போல இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களை கூப்பிட்டு உமர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை போதியுங்கள், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கோ போதிக்காதீர்கள், இஸ்லாமியர்களிடம் மட்டும் இஸ்லாத்தை போதியுங்கள். தேவையில்லாமல் பிற மதத்தை சார்ந்தவர்களிடம், சகோதர மதத்தை சார்ந்தவர்களிடம், சகோதர சமயங்களை சார்ந்தவர்களிடம் இஸ்லாத்தை போதிக்காதீர்கள்னு சொல்ற. எவ்வளவு பெரிய விஷயம்! ஜனநாயகம் இல்லை, அப்போ சர்வாதிகார நாடு. ஒரு நாட்டினுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை கையில் நபிகள் நாயகம் அவர்கள் ஆளுமை செலுத்தும் போது அது ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம். அவர்கள் நினைச்சிருந்தா அங்க என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த ஜனநாயக நாட்டுக்குள் இருந்து கொண்டு, சர்வாதிகார நாட்டுக்குள் இருந்து கொண்டு ஜனநாயகத்தை அப்ளை பண்ணாங்க. அதுதான் விஷயம். இன்னைக்கு நாம ஏன் பேச வேண்டி இருக்குன்னா, இன்றைக்கு இந்த ஜனநாயக நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தேர்தல்கள் வரக்கூடிய சமூகம் தன்னுடைய கடமையை மறந்து நாம் அமர்ந்திருப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறும். ஏன்னா இங்க எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப நிதர்சனமா சொல்லணும்னா ஒரு சிறிய குழுவா இருக்கு. நமக்கு நாமளே சொல்லிக்கிறோம் சிறுபான்மையினர். அப்ப சிறுபான்மையினர் என்று சொல்லிக்கொண்டு அணிதிரட்டி கொண்டு நாம் படையெடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரும்பான்மை இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த பெரும்பான்மை எதிர்க்கணுமானால் இன்னொரு பெரும்பான்மை வேணும். சிறு துளி பலவர் சொல்லியாச்சு, அது வெள்ளம். ஆனா இந்த சிறு துளிகளாகவே இருக்கும்போது சீக்கிரமா காஞ்சிரும். துளிகளாக மட்டுமே அவன் இருந்தா முடியாதுன்ற இந்த சிறு துளிகள் பெரும் மலைகளாக பொழிந்து ஆற்று வெள்ளமாக ஓடி வந்து அணையில திரண்டு நின்றால்தான் அது வெள்ளமாக மாற முடியும். இது இங்க துளியா இருக்கும் போதே அங்க ஒரு வெயில் அடிக்குது, காயுது. இங்க ஒரு காத்து அடிக்குது, காயுது. அதுல ஒருத்தன் தொடக்கிறான், காயுது. இது அணி திரட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. எப்படி நான் மெட்டல் கொதிக்கிறது அப்படின்னு சொன்னோம், அது போல எல்லோருக்குள்ளும் ஒரு சூடு இருக்கிறது. இந்த சூடை ஒன்னாக்கண்மை. அங்க ஒரு
500 டிகிரி வீணா போகுது, இங்க ஒரு 400 டிகிரி வீணா போகுது. அப்ப இந்த வெப்பநிலை எல்லாம் ஒரு இடத்துல வந்தாதான் அது கொதிகலனுக்கு வந்து சேரும். நான் ஏன் கொதிக்கணும்னு சொல்றேன்னா, மனம் ஒன்று சேரணும். மனம் ஒன்று சேர்வதற்கும் ஒரு வெப்பநிலை தேவை. நான் ஐடியில் படித்தவன். ஐடியில் வெல்டர். என்ன பிரிவு? வெல்டர்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெல்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெல்டிங் அடிக்கிறாங்களா? இந்த கிரில் எல்லாம் செய்கிறாங்கல்ல, யார் பண்ணுறாங்க? வெல்டு ஒர்க் ஷாப்பில் தான் செய்கிறோம். பற்ற வைக்கிறதுன்னு பேர். என்ன பேர்? பற்ற வைக்கிறது. தமிழில் என்ன எழுதுவாங்க? வெல்டருக்கு பற்ற வைப்பவர்னு எழுதுவாங்க. இன்னைக்கு நான் பற்ற வைக்கிற வேலையை செஞ்சுட்டு, ஆனால் ஐடி சர்டிஃபிகேட் இல்லை. இந்த சகோதரர் முன்னால் சொன்னார்ல, சமய நல்லிணக்கத்துக்காக பயணிக்கிறார் அப்படின்னு. அப்போ 1992 அதே பேட்டை ஐடிஐல பற்ற வைப்பவர்ல படிச்சு கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல நமக்கு வேலை கிடைக்க போகுது. பிஹெச்எல்லையோ இல்லைன்னா கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏசிசியில அப்ரெண்டிஸ் பண்ணேன். ஏசிசின்னு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு பாருங்க, அங்கதான் அப்ரெண்டிஸ் 1 வருஷம் முடிச்சுட்டு அதே கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு கம்பெனில வேலை கிடைக்காதா தேடுறோம், அப்ளை பண்றோம், போறோம். 92 ஐடி படிக்கிறேன். ராமர் கோவில் பிரச்சனை வந்து பாருங்க, பாபர் மசூதி அது நடக்கும்போது பேட்டையினுடைய வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிறேன். துணை ராணுவம் வந்து வீதி வீதியாக நிற்கிறது. கண்கூடாக அந்த காட்சிகளை பார்த்தவன் நான். அதே போல 96, 98 காலகட்டங்களில் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அங்க நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதையும் கண்கூடாக பார்த்தவன் நான். இந்த களத்துல வந்து ஒரு நடிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா ஒரு கூலி வேலைக்காகவோ நாம் வந்து நிற்க முடியாது. இதை உணர்வுகளாக நாம் மாற்றணும். எல்லாருக்குள்ளே இருக்குல்ல தம்பி, உங்களுக்கு இந்தியா அமைதியா இருக்கணும்னு தோணுதா தோணலையா? இந்த உலகம் சகோதரத்துவம் இருக்கணும்னு தோணுதா தோணலையா? எல்லா மக்களுக்கும் அன்பு பரிமாற்றம் வேணும்னு தோணுதா தோணலையா? இது பூரா தனித்தனியா நம்ம நினைக்கிறோம். என் வீட்டுல போய் நான் நினைக்கிறேன், உங்க வீட்டுல போய் நீங்க நினைக்கிறீங்க. இதற்கு ஒரு களம். இப்ப எப்படி இங்க ஒரு 50 பேரை கூட்டுவதற்கு ஒரு களம் அமைந்ததோ அது போல களம் தேவை. அதை பக்குவப்படுத்துறதுக்கான ஆட்கள் தேவை, லீடர்ஷிப். இப்ப இன்னைக்கு இந்த இடம், அங்க இருந்து வந்தோடனே சாமி நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன். அதுக்கு பிற்பாடு இல்ல நீங்க மேடையில உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் நான் என்னதான் பண்ணேன்? இங்க வந்து உட்கார்ந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே சஃபி கிட்ட வந்தாரு சகோதரர், சாமி நடுவுல உட்காருங்கன்ற. 3 இடம் நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாத்தீங்களா? வந்த உடனே எங்க உட்கார்ந்தேன்னா அங்கே உட்கார்ந்தேன், அப்புறமா இங்க உட்கார்ந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கணும்? எதற்காக அவர்கள் அழைத்தார்கள்? இங்க வந்து இவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். அப்ப என்ன பண்ணிருக்கோம்? நேரா வந்தோடனே இங்க உட்கார்ந்துக்கணுமா வேண்டாமா? ஏன் என்னால உட்கார முடியல? ஒரு தயக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம போய் அங்க உட்கார்றதா, நம்மளோட பெரியவங்களா இருக்கிறாங்களே, நாம போய் அங்க உட்கார்றதா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த இடத்துல வருது. ஆனா ஏதோ ஒரு தகுதி இருக்கிறதுனால தான் நீங்க இங்க அழைச்சிருப்பீங்க. அந்த தகுதியை நான் இல்லைன்னு சொன்னேன்னா நான் என்ன ஏமாற்றுக்கிறேன்னு அர்த்தம். தகுதி இல்லாமல் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார முடியும். எல்லாருடைய வாகனத்திலையும் 4 சக்கர வாகனம் ஸ்டெப்னின்னு ஒன்று தூக்கி உள்ள போட்டிருப்பீங்க. அந்த ஸ்டெப்னி வந்து பேப்பர் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம், டயரு. அது ஸ்டெப்னியா இருக்க முடியுமா? எனக்கு ஓட்டுநர் அன்பர் ஒருத்தர் வருவார், ரெகுலராக வெளியூருக்கு போகும்போதுலாம் கேட்பேன், தம்பி கையில் பேப்பர்லாம் சரியாக வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லுவான். சாமி பேப்பர்லாம் தயாராக இருக்கு. அந்த தம்பி சொன்ன உடனே வாகனத்தில் ஏறி உட்காருவோம். இப்போ தேனியோ சென்னையோ வரணும்னா ஏறி வண்டியில் உட்காருவோம். ஒரு நாள் பேப்பர்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு தம்பி, வண்டியில் ஏறி உட்கார போறேன், டயர் பேப்பர் மாதிரி இருக்கு. அப்போ சொன்ன முதல்ல இந்த டயரை மாத்து, நீ பேப்பரை சரியா வச்சிருக்கிறது ரைட்டு, முதல்ல டயரை மாத்து தம்பி அப்படின்னு. ஏன்னா அப்பதான் சமீபத்தில் 2-3 நிகழ்வுகள் நடக்கிறது. ஒரு லாரிக்கு காத்து பிடிக்குன்னு சொல்லி டயருக்கு காத்து பிடிக்கிறாங்க, மேலே போய் கீழே வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஓனர் சொல்றாரு, அது ஒருத்தருடைய உயிரை போயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு உயிர் போயிடுச்சு. பார்த்துருப்பீங்க சமூகத்தில், வலைதளங்கள்ல வந்தது, சமூக வலைதளங்கள். அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த ஒர்க்ஷாப்ல இருக்கக்கூடியவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த லாரி உரிமையாளர் இங்க வந்திருந்தாரு, இதை வந்து கொஞ்சம் பேட்ச் பண்ணி அனுப்பிச்சு விட்டுங்கன்னு சொன்னாரு. அந்த ட்ரம் இருக்குது பாருங்க, அது பெண்டா இருந்தது, அது வேலை செஞ்சாதான் போட்டு வண்டி லைன் கொண்டு போக முடியும். எங்க ஒர்க்ஷாப்ல இருக்கக்கூடிய இவர் மெக்கானிக் சொன்னாரு, இதை நீங்க தயவு செய்து மாத்துங்க, இதை வேலை செஞ்சு போடுங்க, இது சரியா இருக்காது. இல்ல இல்ல இப்ப கொஞ்சம் பணம் பிரச்சனையா இருக்கு, இப்போதைக்கு இதை போடுங்க பாத்துக்கலாம்னு சொன்னாரு. போட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப முன்னமே எச்சரிக்கிறாங்கல்ல, எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தணும். நபிகளார் வந்து இங்க என்ன பண்ணினாங்க? உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நாம் அனுப்பப்பட்டுள்ளோம், நேர்வழிக்கு வாருங்கள். இப்ப எச்சரிக்கை செய்வதற்காக இங்க வந்தோம் என்று சொன்னார்கள் அல்லவா? உதாசீனப்படுத்தினே அப்படித்தான். நேற்றுக்கு இங்கே பாளையத்தில் பேசும்போது இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எச்சரிக்கை என்பது, இப்போ இந்த ஒரு இடம் இருக்குன்னா இங்கே ஒரு சேஃப்டிக்கான ஒரு இடம், ஒரு தீன் போட்டு ஒரு சிலிண்டர் மாட்டிருப்போம், இல்லைன்னா ஒரு பக்கெட்ல மணல் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கெட்ல மணல் போட்டு அதுல தீன் எழுதியிருக்கும், சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு. இந்த அண்ணன் சட்டை போட்டிருக்காங்க பாருங்க, பொது உடைமை. அது போல இந்த இதுக்கு
பக்கெட்ல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு தீன்னு எழுதியிருக்கோம். ஆனால் அதில் தீ இருக்காது. என்ன இருக்கும்? மணல் இருக்கும். சிலிண்டர் மாட்டிருப்போம். இந்த சிலிண்டர்ல என்ன இருக்கு? கேஸ் இருக்கு, இல்லைன்னா பவுடர், 2-3 வெரைட்டி இருக்கு. அது மாட்டிருப்பாங்க. ஏன்னா சேஃப்டிக்காக. எப்படி நம்ம வண்டியில செஃப்னி வைக்கிறோமோ அது போல ஒரு சேஃப்டிக்காக அது மாட்டும். ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட்னா அதை பயன்படுத்தணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், நீங்கள் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நான் இங்கே உட்காந்துட்டு உங்களை பார்த்து உட்காந்துட்டு என் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுப்போம். என் பின்னால் இப்போ ஒரு நெருப்பு வந்து என் மேலே படம் வருது, எனக்கு அது தெரியல, நான் உங்களே பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னை பார்த்து? இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தடவை கை தட்டுங்களேன் இந்த தம்பி. என்ன தம்பி சொல்லுவாங்க? தீன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? உட்காருங்க. இதுதான் எதிர்பார்க்கு. இந்த பிரதிபலிப்பு வருது பாருங்க, அங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இது வேணுங்க. நம்ம பாட்டு அமைதியாக அப்படி உட்காந்துட்டே இருக்கோம். இந்த தம்பி நான் பார்க்குறேன், அப்போவே இருந்து ஒவ்வொரு கேள்வியும் ஒன்று அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறார். இதுதான் தேவை. எனக்கு எல்லாரும் பார்க்குறீங்க, மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் என்ன பேசுகிறாங்க, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம், இதை நமக்கு உணர்த்தினது தான் அந்த எச்சரிக்கை. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சாமி பின்னாடி தீன்னு சொல்லுவேன், இன்னும் சுருக்கு. சாமி தீன்னு சொல்லுவேன், இன்னும் சுருக்கு. தீன்னு சொல்லுவேன், கேட்கல. தீ இன்னும் கேட்கல. தீ இன்னும் கேட்கல. தீ வேற வார்த்தை வராது. நீங்க நினைப்பீங்க நான் நிறைய படிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னா எஸ்எம்எஸ் இடம் ஐ கம் ஐ கோ இப்படிதானே போடுறோம். அங்க கிராமர் தேவையில்லை. பழசு டெலிகிராம்னு இருந்தது. டெலிகிராம் அனுப்புறதுக்கு கிராமர் தேவையில்லை, மெசேஜ் தான் போகணும். எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஜாப் கிடைச்சாச்சு, ஜாப் ஓகே, முடிஞ்சுது. இன்னைக்கு எஸ்எம்எஸ்ல எவ்வளவோ அனுப்புறோம், சுருக்கமா. ட்விட்டர்ல எழுதுறாங்க, சுருக்கமா எழுதுறாங்க. ஃபேஸ்புக் நீட்டமா எழுதுவோம். ட்விட்டர்ல என்ன பண்றோம், குறைச்சா இவ்வளவு வார்த்தைக்கு மேல நீங்க போட முடியாது. அது போல இந்த ஆபத்து வரும்போது நம்ம எச்சரிப்பதற்கு மிக சுருக்கமான வார்த்தைகளால. அதுதான் திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1 வரி இருக்கு. ஆத்தி சூடி பாருங்க, அறஞ்செய்ய விரும்பு, 60 சினம், ரொம்ப சில சொற்றொடர்கள்ல சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தம்பி சரியான இடத்துக்கு வந்துட்டார். நமக்கு எச்சரிக்கை விடுக்க வந்த நபிகளார் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ் மூலமாகவும் நமக்கான வாழ்வியல் பாடங்களை அடுக்கடுக்காக சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். படிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு தடவை சொல்லுவாங்க சேர்ந்தாப்புல, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதை புரிஞ்சுச்சா நமக்கு? ஏன்பா நீ கெட்டதுக்கு பயப்படுற? கெட்டது தீயை விட கெட்டது, அதனால பயப்படுறோம். ஏன் நன்மையை கொண்டு தீமையை தடுக்கணும்? தீமை கெட்டது, அதனால தீமையை தடுக்கணும். சரி, இப்ப எது தீமை? திருக்குறான்னு சொல்லுது, அதிசலே இருக்குது, தீயதை செய்யாதீங்க. வள்ளுவரை கூட்டு கேட்டா எதுப்பா வாய்மை அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் தீயது இல்லையோ அதெல்லாம் வாய்மையில சேர்த்து. யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இப்ப இதெல்லாம் வாய்மையில சேர்த்துக்கும். இப்ப எதெல்லாம் நல்லதுன்னா, எதெல்லாம் தீமை இல்லையோ அதெல்லாம் நல்லது. சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்துச்சு. ஒரு பக்கத்தில் ஒரு மான்கள் கூட்டம், இன்னொரு பக்கத்தில் புலிகள் கூட்டம், இன்னொரு பக்கத்தில் நல்லபடியே புல் விளைஞ்சு நிற்குது. இப்போ எப்படி நம்ம தேனி பகுதியில் மழை பொழிந்து எங்கே பச்சை பச்சைன்னு இருக்குதோ அது போல் இருக்குது. இந்த புல் தரையில் படுத்திருக்கிற மான்கள், புல் தரையில் படுத்திருக்கிற விலங்குகள், புலி சிங்கம் மாதிரியானது. இப்போ புல் பேசுது, புற்கள் இருக்குல்ல, இந்த புல்லு பேசுது. பாரு, இந்த சிங்கம் புலிலாம் ரொம்ப நல்லது, நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இதை பாரு, இந்த ஆடு மாடு இந்த யானை இதெல்லாம் கொடூரமானது, நம்மளை வந்து கடிச்சு திங்குது. எப்படி? சிங்கம் புலியெல்லாம் நல்லதான். மானு ஆடு மாடு இதெல்லாம் கொடூரமான மிருகங்களாம். யாரு சொல்றது? புல்லு சொல்லுது. புல்ல போய் சிங்கம் திங்குமோ? திங்காது. புல்ல போய் புலி திங்குமோ? திங்காது. அப்ப புல்ல பொறுத்த வரைக்கும் யாரு எதிரி? ஆடு மாடு மானு இதெல்லாம் எதிரி. நம்ம மானை எப்படி பார்ப்போம்? ரொம்ப அழகா இருக்கு, அலங்காரமானதுன்னு பார்ப்போம். எப்படி நம்ம ஈமானை பார்க்கிறோமோ அது போல அலங்காரமானது, அழகானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? இடம் மாறுது பாருங்க. புல்லினுடைய பார்வையில புலியும் சிங்கமும் நல்லவர்கள், மானும் அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளும் கொடூரமானது. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், எது தீயது எது நல்லது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது? அரசாங்கத்திலே சட்டமாக இல்லாத வரைக்கும் மது விற்பது தீயது. அரசாங்கமே செய்யும் போது மது விற்பது வியாபாரம், வருமானம். அரசாங்கத்துக்கு தெரியாம நீ 4 பாட்டில் வித்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் மது விற்றவர் கைது செய்யப்பட்டார்.
இதே இந்த அரசாங்கம் மது விற்பதற்கு முன்னாடி மதுவிலக்கு அமல்ல இருக்கும்போது இது அரசாங்கம் சார்ந்த ஒருத்தரே வித்தா கூட தவறு. இன்னைக்கு நாங்க பேருந்துல வர்றோம், பொது போக்குவரத்துல வர்றான்னு கார்ல வராம பேருந்துல வர்றோம். பக்கத்துல இங்க உட்கார்ந்தாலும் வாடை அடிக்குது, அங்க உட்கார்ந்தாலும் வாடை அடிக்குது. இன்னைக்கு ரெண்டை சகிச்சாதான் நம்ம பொது போக்குவரத்துல பயணிக்கலாம் என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணு புகை, இன்னொன்னு மது. இது ரெண்டுமே மிகப்பெரிய பகை. இது ரெண்டும் நம்ம சகிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நாகப்பட்டினம் பகுதியில் பயணிச்சீங்கன்னா அங்க சாமானிய மக்கள் கருவாடு மீன் கூட எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு தான் போவாங்க. அங்க இதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க மயிலாடுதுறைக்கு அந்த பக்கம் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா பின்னால ஒரு சீட்டே கழட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய கூடைகள்லாம் என்ன கொண்டு வருவாங்க, மீன் கருவாடு மூட்டைகளை கொண்டு வந்து அடுக்குவாங்க. அவங்களுக்கான தேவைக்கு தான் அங்க வண்டி ஓடுது. உனக்கு அது பிடிக்கலன்னா நீ வேற பஸ்ல போ. இதுதான் அங்க சொல்லப்படுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வாடை ஒரு வகையில தொழில் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த வாடை இருக்குது பாருங்க, சமூகத்தினுடைய புறையோடி கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனை, ஒரு சோதனை, ஒரு தீய பழக்கம். இதெல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் இந்த புரிதல் வேணும். எது தீயது எது கெட்டது. இப்போ என்னென்ன கேட்டீங்கன்னா, நான் நான்வெஜ் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவேன், உங்களுக்கு அது பிடித்தமானதா இருக்கும். இப்போ இந்த இடத்துல எது நல்லது கெட்டது, எது யாருக்கான உணவுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல என் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு அன்பர் சாப்பிட்றாரு, சாமி உங்களுக்கு தொந்தரவா இருக்க போது நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், உங்க தட்டுல போட்டு நீங்க சாப்பிட்றீங்க, என் தட்டுல நான் சாப்பிட்றேன், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி மூச்சு விடுவீங்க, அந்த காற்று தான் என் மூக்குக்குள்ளேயும் போகுது. சரியா? இப்போ காரில் உட்கார 4 பேர் போகிறோம், ஏசி போட்டு போகிறோம், உள்ளே இருக்கிற காற்று தான் என்ன பண்ணும், சொல்லிடுச்சு. நீ மாமிசை சாப்பிட்டதுனால என்னை தொடாதன்னா தொடவே கூடாதுன்றியே, அவன் உடம்புக்குள்ள இருந்து வர்ற காற்று தான் ஏன் உன் உடம்புல போகுது. அதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் தொடுவதை நீ விரும்பவில்லைன்னா இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தவிர எதுவும் இல்லை. தீண்டாமை என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடுமை தான் இப்படி தொடர்கிறத தப்புன்னு சொல்லுது. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. அன்பர் ஒருத்தர் கேட்டார், சாமி நீங்க உங்க தட்டுல நான் என் தட்டை பக்கத்தில், நான் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறேன், என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணல. இன்னொரு தம்பி என்ன பண்ணாரு, அது ஒரு 5 வட்டம் இருந்தது, நடுவில் பெரிய வட்டம், இதுல சப்பாத்தி வைக்கிறாங்க, நடுவில் சின்ன சின்ன வட்டம், ஒன்றுல குருமா இருக்குது, ஒன்றுல சாம்பார், இந்த மாதிரி எல்லாருக்கும் பரிமாறிட்டு வந்தாங்க. அது ஒரு மீளாது விழா, ஒரு பள்ளிவாசல நடக்கிறது. பரிமாறிட்டு வரும்போது சாமிக்கு வெஜிடேரியன் சொல்லிட்டு போயிட்டாரு அங்க இருக்கிற இமாம். ஆனா பரிமாறின தம்பி பக்கெட்டை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாரு. கொண்டு ஒரு வட்டத்துல கோழி குருமாவை ஊத்தியாச்சு. ஊத்திட்டு போகணும்னு நான் கேட்குறேன், தம்பி என்ன சாமி தப்பா ஊத்திட்டேன் நான். இப்போ இமாம் ஓடி வந்தார், சாமி தெரியாம ஊத்திட்டான், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன், நான் ஒரு வட்டத்துல இருக்கிறேன், அவர் வட்டத்துல ஊத்திட்டு போயிருக்காரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சாமி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கேன், எனக்கு அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது பாட்டு இருக்கட்டுமே. இந்த அளவுக்கு சமூகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும், இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய சகிப்புத்தன்மையும் இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நபிகள் நாயகம் அவருடைய ஹதீஸை எனக்கு கற்றுக் கொடுத்தது. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லையானால் நாம் சமய நிலைக்கு பேசுவதில்லை, வாழவே முடியாது. நான் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வரலன்னா இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு இருக்கின்ற விஷயத்தை என்னால் தெரிந்து கொண்டே இருக்க முடியாது. பயணிக்கணும், சில வழிகளை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். சரியா? சினிமா பாட்டு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்றேன் தப்பா எடுத்துக்கூடாது, நல்ல ஒரு வரி உங்களுக்கு புரியுதல் அதுக்காக சொல்றேன். நல்ல ஒரு பாட்டு, அந்த என்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் இருந்தாங்க, அவருடைய பாட்டு அது. அந்த சித்திரச்சோலைன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. சித்திரச்சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உங்கள் வேரினிலே. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? பெரியவங்க எல்லாம் தலையிடுறாங்க, அவங்களாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்திரை சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. எப்படிப்பட்ட வரி! சொன்னது யார் தெரியுமா? புரட்சி கவிஞன் பாரதிதாசன். இதே பாரதிதாசன் ஒரு வரி எழுதினான். பாரதிதாசன், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. அறிவை விரிவு செய், நிறைய தெரிஞ்சுக்கணும், நீ சமயங்கள் சார்ந்து நிறைய தெரிந்து கொள்ள அதற்கான இடம் இங்க இருக்கிறது. இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது பாருங்க, பெரிய ஸ்பேஸ் இருக்குது, இதுல அண்டவெளி மாதிரி. இதை அளவிட முடியாது. இவ்வளவு இருக்கிற மூளை இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மனுஷனை சொல்லலாம், நான் ஒரு 50 கிலோ இருக்கிறேன்னா என்னால 100 கிலோ வெயிட் எல்லாம் தூக்க முடியும்னு சொல்லலாம். ஆனா மூளை அப்படி இல்லை, அப்சர்வ் பண்ணும். நல்ல செய்திகளை அதுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்சர்வ் பண்ணுங்க. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. அவர் சொல்றாரு, இந்த மானிட சமுத்திரம் நான் என்று கூவுன்ற. மானிட நான் தனி ஆள் இல்லை, நான் தனி மதம் இல்லை, தனி மார்க்கம் இல்லை, ஒட்டுமொத்தத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னோட இருக்கிறாங்க. மானிட சமுத்திரம் நான் என்று கூவுன்ற. சங்கமமாக்கு, மக்களோடு சேர்ந்து போ, பயணி, சங்கமமாக்கு.
மக்களை அணைந்து கொள், முதல்ல அது முக்கியம். அதுதான் நல்லிணக்கத்தை நமக்கு கொடுக்கும். ஆக மக்களை அணைந்து கொள்வதும் அவர்களோடு சங்கமிப்பதும், நான் ஒரு சாதாரண ஆள் இல்லை, தனி ஆள் இல்லை, நாங்கள் ஒரு சமுத்திரம் என்று சொல்வதும் தேவை. நான் உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தேன், ஒரு கொதிகலனுக்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆனா அவன் சொல்றான் சமுத்திரம்ன்றான், மானிட சமுத்திரம் நான் என்று கூவுன்றான். இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல காவி துண்டு போட்டு தலையில உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் மிகப்பெரிய முட்டாள் என்று அர்த்தம். இந்த சமூகத்திற்கான பயன்பாட்டிற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஐடிஐ படித்து முடிச்சுட்டு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து போயிட்டு இருந்தேன்னா நமக்கான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 ரூபா சாதாரணமாக சம்பளம் வாங்கியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டிக்கு மிக்கு இந்த மாதிரி போயிருந்தோன்னா வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு மேலே அனுப்புகிற இந்த ராக்கெட் வரைக்கும் வெல்டிங் இருக்கு. நான் உங்களுக்கு வெல்டிங்னு இதை காமிச்சு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ராக்கெட் போது பாருங்க, வெல்டிங் இல்லைன்னா அது வேலை செய்யாது. அது வரைக்கும் இதனுடைய வேலை இருக்கு. இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இறைவன் திருவருளால் உங்கள் முன்னம் அமர்ந்து பல்வேறு சமயங்கள் குறித்தான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோன்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கு. இந்த குழந்தைகள், தேனியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நாளை இதே தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று கூட்டி இது மானிட சமுத்திரம், இந்த உலக நன்மைக்காக நாம் வந்திருக்கிறோம், நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் என்று கைகுலுக்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த 10 மாணவர்கள் முகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கண்கள் எனக்கு சொல்லுகிறது இது வீண் போகாது என்பதை உங்கள் கண்கள் எனக்கு சொல்லுகிறது. எப்போ அந்த குழந்தை தீன்னு சொல்லிச்சோ அப்போ அங்க பிடிச்சிக்கிச்சு, பத்திக்குச்சு. அது இது போதுமானது. இந்த ஒரு ஏற்பாடு போதுமானது. எது நல்லது எது கெட்டது என்று சொல்ல வேண்டுமானால் நான் ஏன் சொல்ல வரேன்னா தீர்மானிக்க முடியாது. இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த சமூகம் சொல்லுகிறது எது நல்லது எது கெட்டது. ஒருத்தனுக்கு ஒன்று வலிக்குதா அது கெட்டது, அது செய்யாது. நீ போய் ஒருத்தன் ஒரு பொருள் கொடுக்குற இல்லை பேசுற, அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா அதை செய். இது குறைந்தபட்சம். ஆனா இதுக்குள்ளேயே நாம் என்ன விளக்கம் தேடணும். ஒருத்தனுக்கு சுகமா இருக்கிறதுக்காக ஒன்று பண்ணிட முடியாது. நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு ஐஸ்கிரீமோ சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கு, நாளைக்கு தொண்டை கட்டிக்கிடுமே, பேச முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கு கிரகிக்கிறதுக்கு நுகர்வதற்கு அந்த நேரத்தில் நல்லா இருக்கு. ஆனால் நாளைக்கு அப்போ எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டுமானால் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற போல ஹதீஸ்கள் வேண்டும், திருக்குரான் ஆயத்துக்கள் நமக்கு வேண்டும், பைபிள் வேண்டும், திருமுறைகள் வேண்டும், நீதி நூல்கள் வேண்டும். இன்னும் சொல்ல போனா வெறும் புத்தகமா இருந்தா பார்த்தாது, அதை படித்து முடித்து விளக்க வேண்டும். அங்க இருக்குது பாருங்க, திருக்குரான் விளக்க உரைன்னு இருக்கு. திருக்குரான் மட்டும் இருந்தா போதுமே, ஏன் விளக்க உரை? சமூகத்துக்கு தகுந்தாற் போல மாணிக்கவாசகர் சொல்வார், எதை சொல்லுகிறாயோ அது முதல்ல விளங்கிக் கொள், பிற்பாடு சொல்லு. விளங்காம சொல்லாத ஒண்ணு. பொருள் புரியணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்கின்ற ஒரு தேவை இருப்பதனால இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கணும். இது போன்ற சகோதர சகோதரிகளோடு நிறைய மேடைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விளைகிறேன். இந்த நேரத்தில் இறைவன் எந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அதை இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறான். இதில் ஏதாவது பிசகு இருந்தால் அது இந்த சிறிய மூளைக்குரியது என்பதை சொல்லி அதில் தவறு இருக்குமானால் சிறுமையே உடைய இந்த ஆன்மாவுடைய தவறாக அது இருக்கும் என்று சொல்லி இறைவனுடைய தவறு அது அல்ல என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி அனைவருக்கும் சகல செல்வ யோகமுக்கு பெருவாள் சித்திக்க பிரார்த்தித்தவனாக இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இன்றைய இந்த நிகழ்வில் ஏற்கனவே திட்டமிட்டதுபடி சமூக நல்லிணக்கத்தில் நபிகளாரின் பங்கு இதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நபிகளாருடைய வாழ்வு முழுவதுமே சமூக நல்லிணக்கத்திற்கானது தான். சமூகத்திற்கு மாற்றமான எந்த ஒரு செய்தியையும் நபிகளார் மக்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்லவில்லை. எல்லா தளங்களிலும் நபிகளாருடைய வாழ்க்கை, அவருடைய சொற்கள், அவருடைய செயல்பாடுகள் இவை அனைத்தும் சமூக நல்லிணக்கத்திற்கானது தான். இருந்தாலும் கூட அதிலும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய சில செய்திகளை மட்டும், பெரிய ஆட்களாக நிறைய இருப்பார்கள் என்று தான் நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பித்தோம். வெவ்வேறு நிகழ்வுகள் இருந்த காரணத்தினாலும் இன்னைக்கு இந்த SIO மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கே இருந்ததுனாலையும் அவர்களையும் கலந்து ஒரு நிகழ்வாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் வாழக்கூடிய இந்த மக்கள்
அவர்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கையோடு நம்முடைய தற்போதைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் இந்த சமூகம் என்பது இருக்கே தவிர சமூகத்தில் நல்லிணக்கம் என்பதில் இல்லாமல் இருப்பதை நம்மால் உணர முடியும். ஒரு 40 ஆண்டு காலங்கள் பின்னோக்கி பார்த்தோமேயானால் மனிதர்களிடத்தில் பாகுபாடற்ற ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. இது இல்லாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. பொதுவாக சமூக நல்லிணக்கத்தை தம்பி அபூபக்கர் சித்திக்கு அடுத்தவங்க நோண்டாத ஐம்பசாம கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனையே. இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு மிகவும் முக்கிய தேவையாக இருப்பது என்ன? மத நல்லிணக்கங்கள் இருக்கணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் மத நல்லிணக்கம் இருக்கான்னா இல்லை. சரி, அடுத்ததா என்ன தேவை? அடுத்ததா பார்த்தா இந்த சமூக நல்லிணக்கத்திற்கான சீர்கேடுகள்ல ரொம்ப முக்கியமாக இருப்பது மதம், மொழி, இன, நிற வேற்றுமைகள் தான். உலகம் முழுசும், இந்தியாவில் மட்டும்தான் ஜாதின்னு ஒன்று சேர்த்துக்கலாம். உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா மதமும் இனமும் நிறமும் மொழியும் தான் வித்தியாசம். இவன் அரபு பேசுறவனா இல்லை, அதனால இவன் எனக்கு எதிரி. இவன் நான் பேசக்கூடிய தமிழை கன்னடம் பேச மாட்டான், அதனால தமிழனெல்லாம் எனக்கு எதிரி என்று உலகளாவிய மத சமூக நல்லிணக்கம் அப்படி இருக்குது. ஆனா இந்தியாவில் ஜாதி அடிப்படையில் இருக்குது. நபிகளார் எல்லாத்துக்குமான தீர்வையும் தந்திருக்கிறார். நபிகளாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன செய்திகள் அனைத்தையும் சாதாரணமாக எல்லாரும் ஒரு மதத்தினுடைய தலைவரை மத போதகராக கருதுவார்கள். அந்த மதத்தை பற்றிய செய்தியை, இறைவனை பற்றிய செய்தியை, இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வார். அதான எல்லாரும். இப்போ ஒரு கிறிஸ்தவ போதகர் இருக்கிறாரு. கிறிஸ்தவ போதகருடைய வேலை என்ன? இறைவனை எப்படி வணங்கணும், அவ்வளவுதான். வாழ்வியலாக ஏதாவது இருக்குமா? இருக்காது. வாழ்வியல் சம்பந்தமான தத்துவங்களை இயேசு சொன்னாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் பெரிய பெரிய அறிஞர்களை சொல்லலாம், பெரிய ஞானிகளை சொல்லலாம். அப்படி எல்லோரும் வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொன்னார்களா என்று பார்த்தாலும் குறைவுதான். சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நபிகளார் சொன்ன அளவுக்கு சொல்லியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எந்த அளவுக்கு? நபிகளாருடைய காலத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். இந்த யூதர்கள் அரபியர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய நபி இலக்காரமா கேலியா கிண்டலா செய்வோம்ல? அப்படி அந்த யூதர்கள் எப்போதும் யூதர்களுடைய வேலையை கேலி கிண்டல் செய்வதுதான். அவருடைய பாரம்பரிய குணம்பம்ல, அவனோட ஜீன்ல இருக்கும்ல. அப்படி அப்ப அவன் அந்த யூதர்கள் கேட்கிறார்கள், நபிகளாருடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய நபி மலம் கழிப்பதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாராமே. இப்ப நம்ம கேட்டோன்னே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, என்னடா இதெல்லாமா சொல்லுவாங்க, இது தெரியாதா? போய் உட்காந்தா வரப்போகுது, இதுக்கு பேர் தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணுமா? அப்படியே எல்லாம் நினைப்போம். அப்படித்தான் யூதனும் நினைத்தான். சகாபாக்கள் அப்படி நினைக்கல. சகாபாக்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? மலங்கலம் கழிப்பது மட்டும் இல்ல, எங்களின் நிகங்களை வெட்டுவதை கூட சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நிகம் என்று நம்ம அற்பமாக கருதக்கூடியதில் கூட நபிகளாருடைய வார்த்தைகள் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலை எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறாங்க, எதையும் விடவெல்லாம் இல்லை. இப்னு அப்பாஸ் என்ற ஒரு தோழர், நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை தட்டுல சாப்பிடும். சாப்பிட்டு இருக்க குழந்தை கை அங்கெல்லாம் ஓட்டும், வாயில வைக்கும், இடது கையை அதுல உள்ள வைக்கும். ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளை 4 வயசு தானே ஆகுது, இதுல என்ன பெருசா படிச்சுக்கிறோம், ஒரு 7 வயசான கத்துக்கிறோம் என்று நம்ம நினைப்போம். ஆனால் இப்னு அப்பாஸ் என்ற அந்த சிறிய வயது பையன் நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த மிக குறைந்த அளவு வயதுடைய ஒரு தோழர், நபிகளாருடைய தோழர். நபிகளாருடைய தோழர் என்பதற்கு வயசு வரம்பெல்லாம் இல்லை. நபிகளார் காலத்தில் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் நபிகளுடைய தோழர்கள். அப்ப இப்னு அப்பாஸ் என்ற அந்த நபி தோழர் அவர் சொல்றார், நான் சிறு பையனாக இருந்தேன், நான் எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த என்னுடைய உணவில் இருந்து என்னுடைய கைகள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்குது. ஒரு இடத்துல இல்ல, அங்க கொஞ்சம் எடுக்கிறேன், இங்க கொஞ்சம் எடுக்கிறேன், இப்படி ஒவ்வொரு இடமா கையை வச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பக்கத்துல வந்து உட்காந்து, இப்னு அப்பாஸ்னா அப்பாஸனுடைய மகனே. இப்னு அப்பாஸ் அவருடைய பேர் இருந்தாலும் கூட வரலாற்று ரீதியாக அவருடைய தந்தையின் பெயரை சொல்லி தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் அவர் மரணிக்கும் வரைக்கும். இப்னுன்னா மகன் அர்த்தம், அப்பாஸ் தந்தை, அப்பாஸுடைய மகன்.
அப்பாஸுடைய மகனே அங்கங்க கையை வைக்காத, உன்னுடைய அருகாமையில் இருக்கிற உணவில் இருந்து உண்ணுண்டாங்க. அப்ப எல்லா செய்தியையும் நபிகளார் கண்டவுடன் அதில் இருக்கும் பிரச்சனைகளை சொல்லிட்டு சொல்றாரு நபிகளார், இந்த நடுவில் இருக்கும் உணவில் தான் இறைவனுடைய அருள் இறங்குகிறது, அதனால உன் பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டே வா, அந்த இதை முழுசா நீ சாப்பிடு, அங்க எங்கேயும் ஓட்டாதங்கிறாங்க. அப்ப சிறு வயது பெருவயது இன்னது செய்துதான் என்பதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்வை தத்துவங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அந்த பிறந்த மனிதன் மரணித்து மன்னரைக்கு போவது வரைக்குமான அனைத்து சட்டங்களும் முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் நபிகளாருடைய மார்க்கம், எல்லா தளத்திலையும். அப்படி வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்கு, நிறத்தை ஒழிப்பதற்கு, மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த சில காரியங்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். சமூக நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக நபிகளார் எப்படி இதை போதித்தார், எங்க ஆரம்பிச்சாரு என்பதை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அதை பற்றி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பிலால் என்று ஒரு தோழர் இருக்கிறார். இந்த பிலால் யாருன்னா கருப்பு இனத்தை சார்ந்தவர். இன்னைக்கும் நம்மளே நீக்ரோவை பார்த்தோன்னா சிரிச்சிருவோம், அப்படித்தானே? நீக்ரோவை பார்த்தோன்னா அவருடைய கட்டிங் கர்லிங்கான ஒரு இது, அவருடைய நிறம் அட்ட கருப்பா இருக்கும். நம்ம பார்த்தோன்னா ஒரு புன்னகை வரும். எல்லாரும் அப்படி இலக்காரமாக இப்ப இல்லை, ஆரம்ப கால சமுதாயத்தில் இருந்து பார்க்கப்பட்ட அந்த நிலை தான் இன்னைக்கும் எல்லா மக்களிடத்துல இருக்குது. நீக்ரோக்கள் அப்படிதான் பார்க்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி அழகாக ஒரு நிறத்தால் ஒரு வேற்றுமையை நபிகளார் எப்படி உடைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் பள்ளிகள் எல்லாம் பாங்க சொல்லப்படுதுல, தொழுகை நடத்துவது எவ்வளவு முக்கியமோ, தொழுகை நடத்துறோம்ல, அது ரொம்ப முக்கியமான இறைப்பணியில் மிகச் சிறந்த ஒரு பணி. ஒரு தொலை வைப்பது, இறைவனை வணங்குவதற்கு தலைமை ஏற்றுக் கொள்வது. இப்ப நம்ம சாமிகள் இருக்கிறாங்க, அவருக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சீடர்கள், நபிகளாருடைய மட்டும் சீடர்கள் கிடையாது, தோழர்கள். அப்ப அவருக்கு செய்யறதுனா இவர் சொல்லி கொடுக்கறத மத்த எல்லாம் செய்யணும். அப்ப இவர் தான் வழிகாட்டி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருப்பிடத்தினுடைய இழிவை போக்குவதற்கு ஒரு நிகழ்வை செய்கிறாங்க. எல்லா பள்ளியிலையும் பாங்கு சொல்றாங்கல்ல, எல்லா பள்ளிகளும் ஒவ்வொரு தொழுகைக்குமான அழைப்பு. நான் என்னுடைய வீட்டிலே ஒரு விருந்து வைக்கிறேன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு என் வீட்டு வேலைக்காரனை உங்க வீட்டுக்கு அனுப்பி விருந்துக்கு வேணா வந்துருவீங்களா? என்ன மனுஷன், நல்லா அனுப்ப வேணாமா? ஒரு வேலைக்காரனை அனுப்புவாரு, அதுக்குன்னு ஒரு தரம் வேணாமா அப்படின்னா நம்ம பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. சாதாரண விருந்துக்கே எப்படின்னா, இறைவனை வணங்குவதற்காக ஒரு அழைப்புனா எப்படி சாதாரணமா? எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பணி. இந்த பணியை யாருக்கு நபிகளார் கொடுத்தாரு? உண்மையிலேயே அந்த பணி நபிகளார் கொடுத்த பணி தான். ஆனால் அது யாருக்கு செய்தியாக வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக. மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்திலெல்லாம் ஜமாத்தாக தொழுவ முடியல, பாங்கு சொல்ல முடியல, காரணா அடிப்பான், கொலை செய்வான். அந்த மக்கத்து காவியர்கள் இஸ்லாமியர்களான நபிகளாருடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை அடித்து கொலை செய்தார்கள். எதற்காக? ஒரு இறைவனை வணங்குவதற்காக. அப்ப அங்க நடத்த முடியல, மதினாவுக்கு வர்றாங்க. மதினாவில் கூட்டாக ஒரு தொழுகை நடத்தணும். இப்ப 5 வேளை நமக்கு கடமை ஆயிடுச்சு. இதை எப்படி நிறைவேற்றுவது? மக்களுக்கெல்லாம் செய்தி போகணுமே. அப்ப ஒரு திட்டம் திட்டுவாங்க, பாங்கு, அதாவது தொழுகைக்கான அழைப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குல்ல, அந்த தெருவோரங்கள் அடிச்சுட்டு வந்து செய்தி சொல்லுவாங்க, கொட்டடிச்சுக்கிட்டு டம் அடிச்சுக்கிட்டு வந்தா சத்தம் கேட்கும், எல்லா மக்களும் பள்ளிக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் சொல்லுது அப்படி வேணாம், தீ எரிய வைப்போம். மல்லன்னு தீ எரிஞ்சுன்னா தீயை பார்த்தோன்னே தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு வந்துருவாங்க. இப்படி கலந்துரையாடல் நடக்குது. நபிகளாருக்கு ரெண்டுலையும் ஈடுபாடு இல்லை. நபிகளார் என்ன செய்யறாரு? வீட்டுக்கு போறாரு. மீண்டும் அடுத்த நாள் காலை சந்திக்கிறாங்க, திருப்பி இதே பேச்சு வருது. அப்போது மதினாவில் வாழ்ந்த அன்சாரி என்ற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அப்துல்லா அவருடைய பேரு, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. நபிகளாரை பார்த்து சொல்றாரு, முகமதே, நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என்னோடு ஒருவர் ஒரு செய்தியை சொல்றாரு, என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னா அதை சொல்லுங்கிறார் ரசூலுல்லாஹ். அப்ப இவர் சொல்றாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 2 தடவை சொன்னாரு, அஷஹது லா இலாஹா 2 தடவை சொன்னாரு, அஷஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொன்னாரு, ஐயாலல் சலா 2 தடவை சொன்னாரு, ஐயாலல் ஃபலா சொன்னாரு, திருப்பி அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ்னு முடிச்சிட்டாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிருச்சு, இது செய்தி இறைவன் இருந்து செய்தி வந்துருச்சு. இதை கேட்ட உடனே, அப்துல்லா, உங்களுக்கு இறைவன் அனுப்பிட்டான், அதனால நீங்க மேல ஏறி கத்தமாக வாங்க சொல்லுங்க, மக்கள்லாம் வரட்டும் அப்படி சொல்லல. நபிகளார் சொன்னார்கள், அப்துல்லாவே, உங்களுக்கு கனவில் அல்லாஹ் காட்டி தந்ததை பிலாலிடம் சொல்லுங்கள், பிலாகு பாங்கு சொல்லுவார். ஒரு கருப்பினம், தாழ்த்தப்பட்ட சமூகம், மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குனாங்க தெரியுமா அந்த காலத்துல? பிலாலை ஒரு அடிமை
அடிமை, அவர் வந்து அடிமை, நீக்ரோவா இருந்தாலும் ஒரு தண்டு அடிமையா இருக்கிறார் மக்காவில். அந்த அடிமை இடத்துல அந்த அடிமையை வச்சிருக்கிற அந்த எஜமானன் சொல்றான், அவன் ஒரு அரேபிய சமூகத்தை சேர்ந்தவன், குறைசி குலத்தை சேர்ந்தவன். அவன் இந்த தேவையற்ற இந்த பிலாலை யாராவது வாங்கிக்கங்கிறான். உடனே 10 தங்க காசுகளுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வாங்குறாங்க. வாங்கும்போது அவன் சொல்றான், இந்த ஆளுக்கா நீ 10 கொடுத்த, நீ சும்மா கேட்டா கூட கொடுத்துருப்பேன், கூட்டு போன. அவ்வளவு அற்பமாக கருதிய பிலால், மனிதனுடைய சமூகத்திலேயே ஒரு மனிதனாக கருத முடியாத அளவுக்கு இருந்த பிலால். இன்னைக்கு அப்படிதான். ஒரு வெள்ளையனுக்கு இருக்கிற மதிப்பு அப்படிதான் நான் சொல்றோம். நம்மள வெள்ளையன் போய் சொல்ல மாட்டாங்கிறோம், வெள்ளைய சிவப்பா இருப்பான்பா அவன் போய், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கிற இடத்துல இன்னமும் நாகரிகம் வளர்ந்து இவ்வளவு உயரத்தை எட்டிவிட்ட போதிலும் கூட அந்த நிறவெறி நம்மளோடு உள்ளுணர்வுல இருந்து கொண்டே இருக்குது. வெள்ளைகளை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறோம், கருப்பாக இருந்தால் அவரிடம் வேற மாதிரி பேசுறோம். இப்படிதான் நம்மளுடைய நிலை இன்னைக்கும். அன்னைக்கு எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அப்படி இருந்த பிலாலுக்கு நபிகளார் கொடுத்த ஒரு பணி என்ன? இறைவனை அழைப்பதற்கு. ஒரு ஜாதியை ஈஸியா உடைச்சிடலாங்க, ஒரு ஜாதியை உடைப்பதற்கு இலகுவாக இதை விட அப்பமா பார்க்க ரொம்ப சின்னதா செய்ய முடியாது. சரி, 2வது பாங்கு சொல்றது இருக்குல்ல, இவர் இல்ல அடுத்த சப்ஸ்டியூட் யாருப்பா அப்படின்னு பாக்குறோம்ல, அவர் யாரு? அவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்துல்லா இப்னு உம்மி மஹ்தூம் என்ற 2 கண்களும் பார்வையற்ற குருடராக வாழ்ந்த மனிதர். 2வது பாங்கு. பிலால் இல்லையா, அடுத்த யார் சொல்லணும்? அப்துல்லா இப்னு உம்மி மஹ்தூமுக்கு தான் அடுத்த பதவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்கிறார்கள். அப்ப இந்த உம்மி மஹ்தூம் இருக்கிறார்ல, அவர் குருடரு, வந்து கேட்கிறார், நானும் போருக்கு வர்றேனே, நீங்க எல்லாம் கண் இருக்குது, நீங்க எல்லாம் போய் போர் பண்ணி ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு போயிருங்க. ஷஹீதுனா வீரமரணம், இறைப்பணியில் தம்மை அர்ப்பணித்து ஜிஹாத் மூலமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியதான் வீரமரணம். இந்த நாட்டில் இருக்கானா? இல்ல. நீங்க அப்படி இன்னைக்கு போர் பண்ணுவீங்களான்னா நாங்க போர் பண்ண மாட்டோம். இப்ப இது உள்நாட்டில் உள்ள பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து பாகிஸ்தான்காரன் வந்தானா திருப்பி எடுப்போம், பங்களாதேஷ்காரன் வந்தானா திருப்பி எடுப்போம், சவுதி அரேபியா வந்தானா திருப்பி எடுப்போம். சரிங்களா? இந்துவாக இருக்கின்ற இந்த நாட்டின், இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் கடமை இந்த நாட்டுக்கு எதிராக போர் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்துருக்காங்க, நிறைய பண்புகளை கத்துக் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த போருக்கு போகும்போது உம்மி மஹ்தூம் கேட்கிறாரு, நானும் வர்றேனே, நீங்க எல்லாம் வீரமரணம் அடைஞ்சிட்டா நான் என்ன போறது? எனக்கும் வீரமரணம் அடைஞ்சிட்டா நானும் சொர்க்கம் வந்துருவேன்ல, அப்ப என்னையும் கூட்டு போங்கிறாரு. அப்படி கூட்டு போவதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் அனுமதி இல்லை. அது ஒரு பக்கம். நபிகளார் நாடினா கூட்டு கூட போலன்னு வச்சுக்கோங்க, தலைவர் அவர் தானே, ஜனாதிபதி. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்மி மஹ்தூமை கூட்டு, உம்மி மஹ்தூமை நீங்கள் போருக்கு வர வேண்டாம், அதை விட ஒரு மேன்மையான ஒரு பணியை, நான் செய்த பணியை உங்களுக்கு தெரியுறேன். நான் தொலை வச்ச இடம் இருக்குல்ல, என்னுடைய இடத்தில் நின்று இங்கே போருக்கு செல்லாதவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கோயில்களின் கருவறைக்குள்ளே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் போக முடியுமா? பெரிய அறிவாளை, பெரிய சித்தாந்தம் பேசக்கூடிய இடத்தை அடைந்து விட்டோம். நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டுட்டோம். அப்படித்தானே இன்னைக்கு நம்ம 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டு 20ஆம் நூற்றாண்டான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் நாகரிகத்தின் உச்சம். இதுக்கு மேல பெரிய நாகரிகமே இல்லை. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். அவ்வளவு பண்பாடுகள், அவ்வளவு போதிக்கக்கூடிய இடங்கள் இவ்வளவு இருந்தும் ஒரு கோயிலின் கருவறைக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் செல்ல முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய மானக்கேடு. ஆனால் அதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அறியாமை காலத்தில் உடைத்தெறிந்தார். சமூகத்தில் வேறுபாடுகளை தெரிந்தார். இன்னும் சொல்வதா இருக்குல்ல, இப்ப ஒரு மதத்துல ஒரு குறைபாடு இருக்குங்க, ஒரு தவறான ஒரு செயலை ஒரு மதத்தவர்கள் செய்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் நம்ம இந்த ஒரு குறைபாடை சுட்டி காட்ட முடியுமா? என்னை போய் சொல்றோம், விநாயகர் ஊர்வலம் நடத்துறீங்க, ஊர்வலம் எல்லாம் போங்க, கூச்சல் போடாம போங்கன்னு சொன்னா விட்டுருவானா நம்மள? அதனால பல பேர் இடையூறு பெறான், விட்டுருவானா? அடிச்சு வெளுத்துருவாங்க, அந்த கூட்டத்திலே அடிச்சிருவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிகளாருடைய கொள்கையே ஒருத்தர் தவறாக சொல்றார். ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நபிகளார் இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறார், நபிகள் நாயகமே, நீங்களும் இணை வைக்கக்கூடியவரா இருக்கிறீங்க, உங்களுடைய சமுதாய மக்களும் இணை வைக்கிறாங்க, நீங்க சும்மா வெளியில சொல்லிக்கிறீங்க இணை வைக்கலன்னு. ஆனால் உண்மையில் உங்களுடைய சமுதாய மக்களும் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. என்று சொன்ன உடனே அந்த யூதன் என்று பார்க்கல, நபிகளார் கேட்கிறாங்க, அப்படின்னா நாங்க செஞ்சோம், நாங்க என்ன இணை வைக்கிறோம் என்று கேட்டவுடன்
இந்த யூதர் சொல்கிறார், நீங்கள் காபாவின் மீது ஆணையாக என்று சொல்கிறீர்கள். காபா வல் காபா, இறைவன் மீது. நம்ம சத்தியம் பண்ற பழக்கம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் சத்தியம் பண்ற பழக்கம். இப்போதையும் நம்ம ஒரு செய்தியை சொல்லுவோம், அவர் 2 தடவை அழுத்து கேட்டாங்க, அல்லா மேல ஆணையாங்க, சத்தியமாங்க, எங்க அம்மா மேல சத்தியமாங்க, அப்படிலாம் பண்றோம்ல. அம்மா மேல இஸ்லாமியர்களுக்கு சத்தியம் பண்ண அனுமதி இல்லை, இருந்தாலும் நம்ம சத்தியம் பண்றோம். எல்லா சமூக மக்களும் அந்த சத்தியத்தை மெயினா பண்றோம். காரணம், நம்மளை உண்மைப்படுத்துவதற்காக. அப்போ ஒரு செய்தியை அரேபியர்கள் உண்மைப்படுத்துவதற்காக அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள். எதன் மீது என்றால், காபாவின் ஆலயத்தின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அதனால நீங்களும் கொள்கை மாறிட்டீங்க, நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள் அப்படின்னு அந்த செய்தியை அந்த யூதர் சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம், ஆறா நீ என்னுடைய சமுதாயத்துல என் மதத்துல இருக்கிற குறை சொல்ல வேண்டியான்னு கேட்போம். ஒரு தலைவராக இருந்தா என்ன செய்வாரு, ஆளை வச்சு ஆளை காலி வெளியிடுவாரு, என்னையவே குத்தம் சொல்றியான்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, ஆமா உண்மைதானே, காபாவின் மீது சத்தியமா நம்ம சொல்லக்கூடாது. உடனே மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் அடுத்து சத்தியம் செய்வதாக இருந்தால் இந்த காபாவின் மீது சத்தியம் செய்தாதீர்கள். இந்த காபாவை யார் உருவாக்கினானோ, இந்த காபா யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவன் மீது சத்தியமாக என்று ரப்பில் காபான்னு சொல்லுங்க, இந்த காபாவினுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுங்க என்று அந்நிய மதத்தவர் ஒரு யூதனாக இருந்தும் கூட, தன்னுடைய எதிரியாக இருந்தும் கூட அவர் சொல்வதை கேட்பதன் மூலமாக இந்த சமூக நல்லிணத்திற்கான ஒரு வழியை திறந்து விட்டார். யார் வேணாலும் வந்து சொல்லலாம், குறைகள் இருந்தால் யாரும் யாரிடம் வேணாலும் சொல்லலாம் என்ற அந்த ஏற்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சாங்க. அப்ப மக்கள் இலகுவாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் அரேபியர்கள் வாழக்கூடிய மதினா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு, முஸ்லிம்கள் அதிகமாக ஆன பிறகும் கூட அங்கே வாழ்ந்த யூதர்களுக்கு ஒரு நாளும் கேடு விளைவிக்கல. அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படல, அவர்களை அழைத்து போதனை செய்யப்படவில்லை. நபிகளாருடைய வாழ்க்கையை பார்த்த யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர, நபிகளார் போய் பிரச்சாரம் பண்ணல, வாப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் உண்மை, இதுதான் தப்பு, இது சரி, நீ சரியில்லை, இல்ல உன் இறைவன் இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்வதா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சம்பவம், 2 பேர் ஒரு வழக்க கொண்டு வர்றாங்க ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, ரசூல்லா, ஒரு யூதரு ஒரு அரேபியர், ஒரு முஸ்லீமு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு யூதர் வர்றாரு. யூதர் வந்து 2 பேரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னுடைய நபி தான் சிறந்தவர்னு நான் சொல்றேன், இல்ல இல்ல மூசா தான் சிறந்தவர்னு யூதர் சொல்றாரு, முகமது தான் சிறந்தவர்னு இஸ்லாமியராகிய நான் சொல்றேன், இந்த யூதர் இருக்கிறாரு இவர் மூசா தான் சிறந்தவர்னு சொல்றாரு. இது எப்படி எங்களுக்குள்ள தகராறு ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அந்த யூதர் சொன்னதுதான் சரி சொல்லிட்டு காரணமும் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எல்லாரும் உயிர் தெழுப்பப்படுவோம், அப்போது நான் தான் முதல்ல எழுந்திருந்ததாக நினைத்து, மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய அந்த வாழ்க்கையில நான் தான் முதலாக இந்த உலகத்தில் எழுந்து நின்றேன், மூர்ச்சையாகிவிட்டு எழுந்து நின்றேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் எழுந்து பார்க்கிறேன், மூசா அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தினுடைய கால்களை பிடித்துக் கொண்டு அவர் நின்று இருக்காரு. இந்த வகையில அவரு சிறந்தவர். ஆனால் அவரை விட யார் சிறந்தவர் தெரியுமா, எங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம் தான் சிறந்தவர். காரணம் ஏன், நாளை மறுமையில் உயிர் தெழுப்பப்படும் போது எல்லாரும் நிர்வாணிகளாக எழுப்பப்படுவோம். அப்போது அல்லாஹ் உடைகளை வணங்குவான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்ற உடனே முதல்ல நிர்வாணியா இருப்போம், அப்படித்தானே அடக்கம் பண்ணப்படுறோம். நிர்வாணியாக சும்மா ஒரு பேக் பண்ணி அடக்கம் பண்ணிடுறோம். எழுப்பப்படும் போது எப்படி அடக்கம் பண்ணமோ அப்படிதான் எழுப்பப்படுவோம். எழுப்பப்படும் போது அவர்கள் நிர்வாணிகளாக எழுவார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில், எங்க சின்னமில்லா கூட்டம் இல்ல, இன்னைக்கு இருக்கிறது 800 கோடி, இப்படியே கடந்த காலங்கள் இப்படியே 1000 2000 3000 4000 ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு போய் பார்த்தீங்கன்னா ஆதம் இருப்பார்ல, ஆதமிலிருந்து நபிகளாருடைய வாழ்க்கைக்கு பின்னால் வந்து அனைத்து மக்களும் மரணித்து எல்லாரும் ஒரு நாள் இறைவனின் சன்னதி முன்னால் நிறுத்தப்படுவோம். அவன் முன்னால் நிறுத்தப்படுகிற நேரத்துல எல்லாத்துக்கும் அல்லாஹ் உடை வழங்க சொல்லுவான். அதில் முதலாக அல்லாஹ் யாருக்கு வழங்குவான்னா இப்ராஹிம் நபி வழங்குவான். அப்ப என்னை விட சிறந்தவர் மூசா, எங்கள் இருவரையும் விட சிறந்தவர் இப்ராஹிம் அப்படின்னு இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டோம். இன்னைக்கு ஒரு சாமியாரை பார்த்து நீங்க சரியில்லை, இல்ல ஒரு அஜரத்தை பார்த்து, ஒரு வேத சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரை பார்த்து நீங்க சிறந்தவருங்க, உங்களை விட அவர் தான் சிறந்தவர், இன்னொரு பாதிரியார் தான் சிறந்தவர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக இருந்த நாட்டில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் சிறந்தவன் இல்லப்பா, என்னை விட அவர் தான் சிறந்தவர். யூதனுடைய அவர் யாரை பின்பற்றுகிறாரோ
அந்த யூதருடைய நபியாக யார் அனுப்பப்பட்டாரோ அந்த மூசா தான் சிறந்தவர் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூக நல்லிணக்கத்தை போதிக்கிறார். அதே மாதிரி வழக்காடு மன்றங்கள் எத்தனையோ நீதிபதிகள் எத்தனையோ இருக்கிறான். அவன் குடும்பத்துக்குன்னு அவனு செய்யறான், அவன் கட்சிக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றான், அவனுக்கு வேண்டப்பட்டவனுக்கு ஒன்று சொல்றான், பொருளாதாரத்தை வழங்கினால் சொல்றான். தவறா இருந்தால் கூட, அநீதியாக இருந்தால் கூட, தான் வாழக்கூடிய சமுதாயத்தில் ஒருத்தன் வந்தால் அவனுக்கு சாதமாக நீதி வழங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்படித்தானே இருக்கிறோம். 6 வயசு புள்ள கற்பழித்து கொலை செய்தார்கள். தங்களுடைய கட்சிக்காரர்கள் என்பதால் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுவோம். இந்த காலத்தை நம்ம நாகரிகம்ங்கிறோம். நபிகளாரோட காலத்துல 2 பேர் ஒரு வழக்கை கொண்டு வர்றாங்க. அதுலயும் ஒரு யூதரும் ஒரு முஸ்லீமும் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த முஸ்லீம் சொல்றாரு, என்னுடைய இடத்தில் இவர் குடியிருக்கிறார், என் இடத்துல அவர் இருக்கிறார், ஆனா அது என்னுடைய இடம். கேட்டா இது இப்ப அவருடைய இடம்ங்கிறார். நான் என்ன செய்யங்கிறாங்க. நபிகளா 2 பேரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவரை கூப்பிட்டு கேட்கிறார் யூதர்ட்ட, இது யார் இடம்? என் இடம் தான், நான் தானே இருக்கிறேங்க என்று அவங்க கேட்கிறாங்க. நபிகளார் சொல்றாரு, 2 பேர்கிட்டையும் ஆதாரங்களை கொண்டு வான்னு அனுப்பி விடுறாங்க. 2 நாள்கள் கழித்து மீண்டும் அந்த மக்கள் நபிகளாரை சந்தித்து அந்த ஆதாரத்தை கொடுக்கணும்ல, அதுக்காக வர்றாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்க, 2 பேர்ட்டையும் ஆதாரம் இல்லை. முஸ்லீம் சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இல்லை, யூதரும் சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இல்லை. அப்ப நபிகளார் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, நீங்கள் இருவரும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியம் பண்ணுங்க. யார் சத்தியம் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம். அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. முஸ்லீம் வேகமா செஞ்சிருவார்ல, செஞ்சுட்டாரு. அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அல்லாஹ்வின் ஆணையாக இது என்னுடைய இடம்தான், இவர் அபகரித்து கொண்டாருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றாரு. ரசூல்லாவை பார்த்து, ரசூல்லா நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வை நம்புறேன், நான் சத்தியம் பண்ணா அல்லாஹ்வுக்கு பயந்து சத்தியம் பண்ணுவேன். அவர் யூதர், அவர் அல்லாஹ்வை நம்பாதவர், அவருடைய சத்தியத்தை ஏத்துக்கிறாங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, 2 பேருக்கு ஒரே சட்டம் தானே, நீ சத்தியம் பண்ணுப்பாங்கிறாரு. யூதரும் சத்தியம் பண்றாரு அல்லாஹ்வின் மீது ஆணையாக. சொன்ன உடனே இப்ப ரசூல்லா பாக்குறாங்க, 2 பேர்ட்டையும் ஆதாரம் இல்லை, 2 பேரும் சத்தியம் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவரு, அங்க ஏற்கனவே குடி இருக்கிறவரு யூதரு, ஒருவேளை அவருதாக கூட இருக்கும். சரியான ஆதாரம் இல்லாததுனால் ஏற்கனவே குடியிருந்த அவருக்கு அந்த இடத்த கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு சட்டம் அதுதான். இன்னைக்கு இந்த வீட்டில் இருந்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் சட்டம் இருந்துச்சு. ஆதாரம் சரியா இல்லைன்னா யாரு குடியிருக்கிறாங்களோ அவங்களை இறக்கி விட முடியாது, அப்படிதான் சட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறோம். அழகா சொல்லிக்கலாம்ல, ஒரு முஸ்லீமு அவனுக்கு சாதகமா பேசிடுவோமே அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீர்ப்பை கூட ஒரு நீதிபதியாக இருந்து எல்லா தளத்திலும், நிறைய நேரங்கள் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து பேச்சாளர் இருக்கிறாங்க, எல்லா தளத்திலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் மந்திரமாக நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சட்டங்களையும் போட்டு விட்டார். சின்ன சின்னதாக அதான் சொல்றாங்கல்ல, யூதர்கள் கேலி செய்தார்கள். மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு எப்படி போகணும்லாங்க, கழுவணும் ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை யார் சொல்றது? இறை தூதர் தான் சொல்லணும். நெகம் எப்படி வெட்டணும் அதுக்கும் இறை தூதர் தான் சொல்லணும். இன்னைக்கும் சயின்டிபிக்கா சொல்றான். முதல்ல இன்னைக்கு அறிவியல் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் உங்களுடைய விரல்களில் பலம் இழந்து விடுங்கிறான். ஒரு சின்னதா ஒரு கீறல் விழுந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 5 விரல், இதுல அதிகமான பலம் இருக்கிற விரல் எது? கட்டை விரல். இந்த கட்டை விரல்ல காயம் இழந்துட்டா இது பலம் இழந்துருமா? இது பலம் இழந்தால் அடுத்ததை வெட்ட முடியாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய இடது கரத்திலிருந்து ஆரம்பிங்க. வெட்ட ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இடதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல். அடுத்து வலது பக்கம் சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல். அதுக்கப்புறம் இடது கையினுடைய பெருவிரல், அதுக்கப்புறம் வலது கையினுடைய பெருவிரல். இப்படி அப்ப எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கான தேவைகள். நீங்கள் வாழ்வதற்கான மந்திரங்களை எங்க படிக்கணும், எங்க கத்துக்கிற முடியும் என்றால் நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் முடியும். இந்த சமூக நல்லிணக்கத்திற்கான வாழ்க்கையை நம்ம எங்கிருந்து பார்க்க முடியும்? அதுவும் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் விடை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தலை சிறந்த மனிதராக இருக்கிறார். அதனாலதான் எல்லாராலும் போற்றப்படுகிறார். இனி ஹைந்தவ சமுதாயத்தை, இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நபிகளாரை புகழாதவர்கள் இல்லை. கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், யூதத்திலும் இருக்கிறார்கள். நபிகளாரை போல ஒரு சிறந்த மனிதர் இல்லை என்று நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த சம்பவமே அதுக்கு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் நீண்ட தூர பயணம், போர் களைப்பு, ஒரு உச்சி வெயிலை அடைகிறார்கள். சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் இலைப்பாறலாம்னு மக்கள்லாம் சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் இலைப்பாரிட்டு போவோம், மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது,
கருவேல மரங்களுக்கு கீழே நிறைய இருக்குது, நிழல்கள் நிறைய இருக்கும், நம்ம அங்க படுத்துருவோமே என்று சொல்லி சில நேரம் சகாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்ணி எல்லாம் படுத்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மம் படுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியாக வருகிறார் என்பதை அறிந்த ஒரு யூதன் அவரை கொல்ல திட்டமிட்டு நபிகளார் அந்த மரத்தின் மீது எல்லா ஆயுதங்களையும் தொங்க போட்டு படுத்திருக்கிறாங்க. வந்தவன் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அவருடைய நெஞ்சின் மீது அமர்ந்துட்டு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேட்கிறான். உட்காந்துட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் முழிச்சுட்டாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, கத்தி தொண்டையில் இருக்குது. தொண்டை குளிம்பம்ல இப்படி இறக்குனா போதும், அவ்வளோதான், ரசூலுல்லாஹ்வுடைய ஆயுசு முடிஞ்சிடும். அங்கனை வச்சுட்டு கேட்குறான், முகமதே, உன்னை இப்போது என்னிடம் இருந்து காப்பாற்றுவோம் யார்? ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இந்த செய்தி இருக்குல்ல, எதிர்மறையா நிற்கிறக்கூடிய ஒருத்தன் நம்மளை வெட்ட வர்றான்னு வச்சுங்களேன், எப்போ வெட்டுவான்னு தெரியுங்களா? நம்ம பயந்துட்டோம்னா வெட்டிடுவான். நம்ம துணிவா இருந்தவன் என்ன செய்வான்? அவனுக்கு பயம் வந்துடும். என்னடா இவ்வளவு இதா நிற்கிறான், நம்மள்ட்ட ஆயுதம் இருக்குது என்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த இதுல திடுக்கிட்டு அவன் கீழே விடுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் கையில கத்தி, ரசூலுல்லாஹ் அதே மாதிரி கத்தியை தூக்கி கழுத்துல வச்சு, இப்ப உன்னை என்னிடம் இருந்து காப்பாற்றணும் யாருன்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், நீங்க தான் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ் மேல நம்பிக்கை. இவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. இவன் இறைவனை நம்புறேன்னு சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. கத்தியை பார்த்தோம், நீங்க தான் காப்பாற்றணும், கத்தி உங்க கையில தானே இருக்குது, இறக்குனீங்கன்னா போயிருமே அப்படிங்கிறான். அப்போதும் நபிகளார் சொன்னாரு, உன்னையும் என்னிடம் இருந்து காப்பாற்றுவோம் அந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு அனுப்புறாங்க. இந்த மன்னித்து சென்ற இந்த யூதன் தன்னுடைய குலத்தாரிடம் சென்று சொல்கிறான், ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் சிறந்த மனிதரிடத்திலிருந்து வருகிறேன் நான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தான். அப்ப இவ்வளவுக்கும் மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அவருடைய கோட்பாடு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் விடை இருக்கு. எப்படி திருமணம் பண்ணணும், எப்படி குழந்தை பெற்றால் அதை எப்படி கல்வி கற்பிக்கணும் என்று எல்லாத்திற்குமான தீர்வை நபிகளார் தந்து விட்டார்கள். இந்த சமூக நல்லிணத்திற்கும் தந்திருக்கிறார்கள். இந்த சமூக நல்லிணக்கம் மேலோங்க நபிகளாருடைய வழியை பின்பற்றக்கூடிய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் அனைவருக்கும் அந்த அருளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.